ப்ராசஸ் காஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. செயல்முறை கிரியவியல் வந்த பிள்ளைகள் போன கிழமை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்த்திருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் கொரோனா வந்ததால என்ன செய்யலாம் போயிட்டு பிள்ளைகள் கண்டினியூவா பண்ண முடியாம போயிட்டு இன்றைக்கு ப்ராசஸ் காஸ்டிங்ல ஸ்டார்ட்ல தான் கொண்டு போறேன். ஏன்னா அந்த ஒரு கிழமைக்குள்ள அந்த ஒரு நாள் படிச்சு போனா 1 hour அதுக்கு முதல்ல ஒரு பிராக்டிஸ் கொஸ்டின் கொஞ்சம் பார்த்துட்டு 1 hour பார்த்துனாங்க. அந்த விஷயத்தை திருப்பி நாங்க ரிப்பீட் பண்ண இல்லாத பிள்ளைகள். ஆகவே நாங்க திருப்பி ஸ்டார்ட்ல இருந்து படிப்போம் இல்லையா? சோ உங்களுக்கு எல்லார்ட்டையும் நான் நம்புறேன், எல்லார்ட்டையும் நாங்க ஹேண்ட் அவுட்ஸ் வந்திருக்கிறோம். சோ ப்ராசஸ் காஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள், இந்த செயல்முறை கிரியவியலை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் 2 ஹேண்ட் அவுட்ஸ் மட்டும் நான் சொன்னேன் உங்களுடைய கிளாஸ்ல. உங்களோட ஹேண்ட் அவுட்ஸ்ல இருக்கு ப்ராசஸ் காஸ்டிங் 1 செயல்முறை கிரியவியல் 1. அதுல என்ன பார்க்க மாட்டோம், தனியா செயல்முறை கிரியவியல் தொடர்பான விவரங்கள் பார்ப்போம். இந்த ப்ராசஸ் காஸ்டிங் 2 செயல்முறை கிரியவியல் 2க்குரிய ஹேண்ட் அவுட்ஸ் நான் உங்களுக்கு சொன்ன பிள்ளைகள், நான் அது உங்களுக்கு தருவேன் என்று சொன்னேன். அப்ப இது முடிஞ்ச பிறகு நான் பிள்ளைகள் நாங்க என்ன செய்யலாம், அந்த ப்ராசஸ் காஸ்டிங் 2க்குரிய ஹேண்ட் அவுட்ஸ் தரப்படும் பிள்ளைகள். சோ அந்த வகையில நான் இன்றைக்கு பார்க்க போறது வந்து பிள்ளைகள் ப்ராசஸ் காஸ்டிங் 1 வந்து பார்க்க போறோம் இன்றைக்கு. அதாவது செயல்முறை கிரியவியல் முதலாவது ஹேண்ட் அவுட்ஸ் ஆன விஷயம் இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம். இப்ப என்னால இதுல ஒரு மீடியம் தான் ஷேர் பண்ண முடியும் பிள்ளைகள். நான் மெஜாரிட்டியா நாங்க இங்கிலீஷ் மீடியம் பண்ணபடியா நான் இங்கிலீஷ் மீடியத்துக்குரிய டியூட ஷேர் பண்றேன். பட் எல்லாருடையும் தமிழ் மீடியம் டியூட் இருக்கு. நாங்க கிளாஸ்ல வச்சு தாங்க டியூட் இல்லையா? சோ இப்ப தமிழ் மீடியக்காரர் அந்த தமிழ் மீடிய டியூட்ஸ் நீங்க கையில எடுத்து வச்சுக்கொள்ளுங்கள். டியூட் இல்லாத ஆக்கள் நாளைக்கு எல்லாருமே போன கிளாஸ் வந்துருங்க. நீங்க 6-7 பேர் தவிர மற்ற எல்லாருமே கிளாஸ்ல வந்திருந்த நீங்க. சோ இல்லாத ஆக்கள் பிறகு IBM கேட்டீங்கன்னு சொன்னா அல்லது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை கேட்பீங்களா இருந்தா நான் உங்களுக்கு அதில் சாஃப்ட் காப்பியை சென்ட் பண்ணி விடுவேன் பிள்ளைகள். சரி ரைட். இப்ப நாங்க பாடத்துக்குள்ள மூவ் பண்ணலாம் பிள்ளைகள். அந்த வகையில பாருங்க, எல்லாருக்கும் டிஸ்பிளே பண்ணப்படுதா? டிஸ்பிளே பண்ணப்படுதா பிள்ளைகள்? ப்ராசஸ் காஸ்டிங்குரிய முதலாவது ஏரியா மூவ் பண்ண போறோம் பிள்ளைகள். செயல்முறை கிரியவியல் 1 பாருங்க. முதலாவது விஷயம் எல்லாருக்குமே உங்களுடைய ரிவிஷன் கிட்டாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய கடந்த கால பரீட்சை வினாத்தாள்களாக இருக்கட்டும் பிள்ளைகள், உங்களுடைய எக்ஸாம் பேப்பர் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் ஃபார்மேட் உங்களுக்கு தெரியபடியா போன முறை வந்து MCQ கொஸ்டின்ஸ் டைப்ஸ் எடுத்து பாக்கீங்க. போன முறை உங்களுக்கு தெரியும் 2015 2020 ஆண்டு சிலபஸை பொறுத்த வரைக்கும் 10 MCQ வரும் இல்லையா ஒவ்வொரு செமிக்கும். அதாவது ஒரு 6 மாதத்துக்கு நடக்கிறது. அதுல 10 MCQ. அதுல பாக்க கிட்டத்தட்ட 10 எக்ஸாம் நடந்தது பிள்ளைகள். 100 MCQ இருக்கு. அதுல மேத்ஸ் என்ற பாடு இருந்தது, அதோட மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் பாடு இருந்தது, மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் இன்ஃபர்மேஷன் சொல்லி உங்களோட பாடம் இருந்தது. சோ அந்த வகையில நாங்க இந்த ப்ராசஸ் காஸ்டிங் செய்முறை கிரியவியல் MCQ பாக்க பிள்ளைகள் அவர்கள் சில பேசிக்கான நுட்பங்களை அங்க கேட்கப்பட்டிருக்கு. என்னடா இந்தியாக்கள் எல்லாமே யோசிக்கிறது MCQ பயங்கர கஷ்டமா தான் கேட்பாங்க ரெண்டு போட்டு பேசிக்கான விஷயத்த டச் பண்ணாம போறது, கஷ்டமான விஷயத்த பார்த்துட்டு போய்க்க இந்த பேசிக்கான விஷயத்த விட்டுட்டு போறோம். ஆனா அவைகள் என்ன தெரிவின்னு சொல்ல சம்டைம்ஸ் பேசிக்குள்ள டச் பண்ணி பாப்பீங்க, என்ன அவைக்கும் தெரியும் தானே. அந்த வகையில பிள்ளைகள் இந்த ப்ராசஸ் காஸ்டிங் அல்லது ப்ராசஸ் காஸ்ட் செயல்முறை கிரயம் என்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த ப்ராசஸ் என்பது எங்க பயன்படுத்தப்படும் என்ற முதலாக நாங்கள் எப்பயுமே படிக்கிற பிள்ளைகள் எங்களுக்குள்ள ஒரு கேள்விகளா கேட்டு படிச்சுட்டு போனோம்னு சொன்னால் எங்களுக்கு இலகுவாக இருக்கும் படிக்க போற விஷயம். அந்த வகையில பிள்ளைகள் இந்த ப்ராசஸ் காஸ்ட் செயல்முறை கிரயம் என்றது எங்க வினாவப்படும் அல்லது எங்க பயன்படுத்தப்படும் என்றால் ஞாபகம் வைத்துக் கொள்ளணும் பிள்ளைகள். லார்ஜ் ப்ரொடக்ஷன் ஸ்கேல் இந்த செயல்முறையை வந்து நாங்க எங்க பயன்படுத்துவோம் பிள்ளைகள்? பாரியளவான உற்பத்தி நுட்பத்தில் வந்த பிள்ளைகள் நாங்க யாரை பயன்படுத்த போறோம் என்று சொன்னால் பிள்ளைகள் இந்த செயல்முறை கிரியவியலை பயன்படுத்தும். முதலாவது ஐடியா இந்த பாடத்துக்குள்ள போறதுக்குள்ள வரப்போற முதலாவது ஐடியா என்ன பிள்ளைகள்? இந்த ப்ராசஸ் காஸ்டிங்ல ஒரு கேள்வி கேட்க போறாங்க என்று சொன்னால் அந்த ப்ரொடக்ஷன் ஸ்கேல் வந்து எப்படி இருக்க போகுது, அளவு எப்படி இருக்க போகுது பிள்ளைகள்? பாரியளவான அளவாக இருக்கும். சோ அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் பிள்ளைகள். இந்த செயல்முறை கிரியவியல்ல உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கப்படுமாக இருந்தால் அதோட உற்பத்தியின் அளவு எப்படி இருக்கும் சொன்ன பிள்ளைகள் மிக பாரியளவாக இருக்கும். அப்ப சிறியளவான விஷயங்கள் எங்க கேட்கப்படும்? அப்ப 2வது விஷயம் கேள்வி கேட்க நான் சொல்றேன், பாரியளவான உற்பத்தி அளவு வந்த பிள்ளைகள் செயல்முறை கிரியவியல்ல கேட்கப்படும், ப்ராசஸ் காஸ்டிங்ல கேட்கப்படும். மிகச் சிறிய அளவு கேட்கப்படும் என்றா அங்க ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் பிள்ளைகள். அங்கதான் ஜாப் அண்ட் பேட்ச் என்ற விஷயம் வருவா. வேலை மற்றும் தொகுதி என்ற ஒரு விஷயம் பிள்ளைகள் எங்க வருவா? சிறிய அளவான உற்பத்தி அளவு கொண்டிருக்கு செயல்முறையில வருவா. கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரியான விஷயம் தான்.
இப்ப செயல்முறை கிரியவியா இருக்கட்டும், ப்ராசஸ் காஸ்டிங்கா இருக்கட்டும் பிள்ளைகள், ஜாப் காஸ்டிங்காக இருக்கட்டும், வேலை கிரியவியலாக இருக்கட்டும், பேட்ச் காஸ்டிங்காக இருக்கட்டும், தொகுதி கிரியவியலாக இருக்கட்டும் பிள்ளைகள், எல்லாமே ஒரே ஒத்த தன்மையை கொண்ட கிரிய நுட்பவியல் முறைகள். ஆனால் நாங்க இவரை ஸ்பெசிபிக்கா எப்ப ஐடென்டிஃபை பண்ணி கொள்வோம் பிள்ளைகள், லார்ஜ் ப்ரொடக்ஷன் ஸ்கேல், பாரியளவான உற்பத்தியின் அளவு வச்சுக்கொண்டு பிள்ளைகள் நாங்க என்ன செய்வோம் என்று சொன்னா, இது செயல்முறை கிரியவியலா, ப்ராசஸ் காஸ்டிங்கா அல்லது அதர் காஸ்டிங்கா, ஏனைய கிரியவியல் நுட்பங்களா என்றது நாங்க பிள்ளைகள் தீர்மானித்துக் கொள்ளுவோம். விளங்குதா பிள்ளைகள்? அந்த வகையில உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா நீங்க எனக்கு எடுத்துக்கொள்ளலாம். இதுல ஒரு கமெண்ட் போட்டுவீங்க, ரைஸ் ஹேண்ட் போட்டுவீங்க, அதே மாதிரி நீங்க கேட்கலாம் பிள்ளைகள். நீங்க தைரியமா உங்களோட ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கதைக்கிற கன்வர்சேஷன்ல உங்களுக்கு ஏதாவது ஸ்டக் ஆகி வந்தா சம்டைம்ஸ் உங்களோட கவரேஜை பார்த்து கொள்ளணும், நீங்க என்ன கொஸ்டின்ஸாவே கேட்டுக்கொள்ளலாம். என்னன்னா நான் லேப்டாப்பை பார்த்து தான் படிப்பிச்சு இருக்கேன் பிள்ளைகள். சோ நீங்களும் இடைக்கிற கொஸ்டின்ஸ் கேட்டா தான் எனக்கும் என்ன செய்யணும்னு சொன்னால் போரிங் இல்லாம கிளாஸ் போகும், அல்லது லேப்டாப்பை பார்த்து படிப்பிக்க ஒரு கட்டத்துக்கு மேலே நடக்க போகுது, தலைவிரிக்க வலிக்கிட்டோம். சரியான பிள்ளைகள் ரைட். இப்ப நாங்க எவ்வளவு சவால்களை எதிர்கொண்டுதான் பிள்ளைகள் இந்த காலத்துல பேண்டமிக் சிச்சுவேஷன்ஸ்ல நாங்க என்ன செய்ய வேண்டி இருக்க போகுது, உங்களுடைய ஸ்டடீஸ் ஃபர்தரா கண்டினியூ பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் பிள்ளைகள் ரைட். அப்ப உங்களுக்கு முதலாவது விஷயம் விளங்கிச்சு, செயல்முறை கிரியவியலை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் உங்களுக்கு முதலாவது விஷயம் விளங்கிது என்ன, இது லார்ஜ் ப்ரொடக்ஷன் ஸ்கேல், பாரியளவான உற்பத்தி அளவுல தான் பிள்ளைகள் நாங்க என்ன செய்வோம், இந்த செயல்முறை கிரியவியலை பயன்படுத்துவோம் பிள்ளைகள் ரைட். அப்ப அதை வச்சுக்கண்டு நாங்க அப்படியே டியூட்டுக்குள்ள மூவ் பண்ணுவோம் பிள்ளைகள். பாருங்க, இப்ப தமிழ் மீடியக்காரர் இதுக்குரிய தமிழ் வெர்ஷன் உங்கள்ட்ட இருக்கு, நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன், அந்த வெர்ஷனை பார்த்துக் கொள்ளுங்கள். இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ப்ராசஸ் காஸ்டிங். இப்ப பாருங்க, செயல்முறை கிரியவியலுக்கான அறிமுகம் என்ற விஷயத்துக்கு வரப்படும். இப்ப இந்த பிள்ளைகள் ஒன்று அறிமுகம் இருந்தது, அதை நாங்க பின்னுக்கு ஃபர்தரா படிச்சுட்டு போகலாம் இல்லையா? சோ அந்த வகையில் பாருங்க, this is one of the methods under continuous operational costing. முதலாவது முக்கியமான விஷயம் பிள்ளைகள் பாருங்க, இந்த ப்ராசஸ் காஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் இங்க என்ன இருக்கும் என்று சொன்னால் பிள்ளைகள் பர்டிகுலரா ஒரு ப்ராசஸ் இருக்காது பிள்ளைகள். ஒரு செயல்முறையில எங்களால் உற்பத்தியை பினிஷ் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தால் அங்க எங்களுக்கு ப்ராசஸ் காஸ்டிங் தேவையில்லை. ஞாபகம் கொள்ளுங்கள். அப்ப இங்க ப்ராசஸ் காஸ்டிங் எப்ப உங்களுக்கு தேவைப்பட போது பிள்ளைகள், இதெல்லாம் கிளியரா தெரிஞ்ச எம்சிக்குள்ள கேட்பீங்க. எம்சிக்கு பாடம் அதுல இந்த தியரிட்டிக்கல் ஏரியாக்கள் இது கேட்கப்படும். சிலபஸ் எம்சிக்கு ஒரு எக்ஸாம் இல்லையா? சோ அந்த வகையில நாங்க நுட்பமா படிச்சுட்டு போகிற விஷயம் பாருங்க. இந்த ப்ராசஸ் காஸ்டிங் வந்து பிள்ளைகள் எந்த கிரியவியல் நுட்பத்தின் ஒரு பகுதியாம் பிள்ளைகள், தொடர்ச்சியான கிரியவியல் நுட்பத்தின் ஒரு பகுதியாக இருக்க போது பிள்ளைகள், கண்டினியூஸ் ஆபரேஷனல் காஸ்ட். அப்ப ஞாபகம் வைத்துக் கொள்ளும். இப்ப செயல்முறை கிரியவியல் எப்படி இருக்க போது பிள்ளைகள், கண்டினியூஸ் ஆபரேஷனல் காஸ்டிங் மெத்தட். அப்ப தொடர்ச்சியான ஒரு செயற்பாட்டு கிரியவியல் முறைமையாக காணப்படுறது என்னவாக இருக்க போது பிள்ளைகள், ஒரு செயல்முறை கிரியவியலாக இருக்க போகுது பிள்ளைகள் ரைட். அடுத்தது and is used by organization which அப்புறம் அடுத்தது நான் அன்லைன் பண்ணிய காட்டி இருக்கிறேன், manufacturing same kind of items in large scale. இதுதான் நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்க பிள்ளைகள். இப்ப நாங்க செயல்முறை கிரியவியல் படிக்க போறோம்னு சொன்னா, செயல்முறை கிரியவியல் ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள போறோம்னு சொன்னா அங்க ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்க போகுது பிள்ளைகள், லார்ஜ் ப்ராசஸா இருக்க போகுது. ஆனால் அது எப்படி இருக்கும் சொன்னா சேம் கைண்ட் ஆஃப் ஐட்டம், ஒரே மாதிரியான உருப்படிகள் தான் பிள்ளைகள் அங்க பின்பற்றப்படும். சரியான பிள்ளைகள். அப்ப ரெண்டாவது விஷயம் பாத்தீங்க அறிமுகத்துல. முதலாவது பாத்தீங்க பிள்ளைகள் கண்டினியூஸ் ஆபரேஷன் பாத்தீங்க, தொடர்ச்சியான செயல்முறை பாத்தீங்க. ரெண்டாவது பாத்துருக்கீங்க பிள்ளைகள் சேம் கைண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன் லார்ஜ் ஸ்கேல் இல்லையா பிள்ளை, ஒத்த தன்மை உரிய அதிகளவான அளவுல உற்பத்தி செய்யறது இந்த கண்டுபிடிப்போம் பிள்ளைகள், செயல்முறை கிரியவியல்ல கண்டுபிடிப்போம், ப்ராசஸ் காஸ்டிங்ல கண்டுபிடிப்போம் ரைட். These manufacturing operations might include few process of or few stages of production right. அப்ப பிள்ளைகள் இங்க பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் சில செயல்முறைகள் இருக்கும் அல்லது சில கட்டங்கள் இருக்கும். இப்ப செயல்முறை கிரியவியல் படிக்க படிக்கிறதோ கட்டாயம் செயல்முறையில செயல்முறை 1, செயல்முறை 2, செயல்முறை 3 தான் வரும் இல்ல, அங்க ஸ்டேஜஸ் இருக்கும். கட்டம் 1, கட்டம் 2, கட்டம் 3, கட்டம் 4. அப்ப சில பேர் பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் சில மேனுபேக்சரிங் பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் கட்டம் கட்டமா தான் செய்வாங்க, மேனுபேக்சரிங் செய்வாங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்ன பிள்ளைகள் இப்ப நான் காட்டுல இருந்து மரத்தை வெட்டி கண்டு வா, அது முதலாவது கட்டம் அல்லது முதலாவது செயல்முறை. பிறகு அந்த மரத்தை சீவி பலகையாக்கு, அது 2ஆம் கட்டம் அல்லது 2ஆம் செயல்முறை. பிறகு அந்த பலகைய வந்து பிள்ளைகள் நான் என்ன செய்ய போறேன் பிள்ளைகள், எனக்கு தேவையான தளபாடங்களை உற்பத்தி செய்யப்படும், பர்னிச்சர்ஸ் நான் ப்ரொடியூஸ் பண்ண போறேன். 3ஆம் கட்டம் அல்லது 3ஆம் செயல்முறையாக வரும் பிள்ளைகள். சோ அந்த வகையில இந்த ப்ராசஸ் காஸ்டிங் பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் கட்டங்களாக இருக்கலாம் அல்லது செயல்முறைகளாக இருக்கலாம். அப்ப 3வது விஷயம் உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கணும் பிள்ளைகள்.
This needs raw materials and other inputs to pass to a more process in order to be produced as inputs. இதான் இப்ப சொன்ன பிள்ளைகள், இப்ப நாங்க காட்டில இருந்து மரத்தை கொண்டு வரோம்டா ரோ மெட்டீரியல் மூலப்பொருள். ஏன்னா மரம் என்றது தெரியும், ஒரு தளபாடு நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மூலப்பொருள். அந்த மரத்தை மரம் மட்டும்தான் ஒரு மூலப்பொருள் இல்ல, பிறகு ஆணி, அந்த பானிஷ், தேவையான மற்ற அதர் மெட்டீரியல்ஸை கொண்டு எல்லாத்தையும் பயன்படுத்தி கடைசியை தளபாடமாக உற்பத்தி செய்யறதுக்கு ஒரு 2, 3, 4, 5, 6 கட்டணங்கள் பிள்ளைகள். அப்ப அவ்வளவு கட்டத்தையும் பிள்ளைகள் நாங்க செயல்முறை கிரியல் சொல்லுவோம். ஆகவே இதுல பார்த்த விஷயத்தை நீங்க பாயிண்ட்ஸா நோட் பண்ணி வச்சுக்கொள்ளணும் பிள்ளைகள். 3 பாயிண்ட்ஸ் நான் இங்க உங்களுக்கு சொல்லிருக்கேன் அறிமுகத்துல. MCQல இந்த 3 பாயிண்ட்ஸ் வச்சு கேள்வி கேட்கலாம். முதலாவது பார்த்திருக்கோம் பிள்ளைகள், இந்த ப்ராசஸ் காஸ்டிங் பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் சேம் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட் இன் large scale of production அப்ப பிள்ளைகள் ஒத்த தன்மையான உற்பத்தி பொருட்கள் வந்து பிள்ளைகள் பாரிய அளவில் உற்பத்தி செய்யப்படுமாக இருந்தால் அது என்ன கிரியவியலாக இருக்கும்? செயல்முறை கிரியவியலாக இருக்கும். நாம் இது கொள்ளணும் பிள்ளைகளா, சேம் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட் இன் லார்ஜ் ப்ரொடக்ஷன் ஸ்கேல். பிள்ளைகள் இரண்டாவது பாத்துறாங்க பிள்ளைகள், இது கண்டினியூஸ் ப்ராசஸ் என்று பாத்துறாங்க, தொடர்ச்சியான செய்முறை. அப்ப ஒரு செயல்முறை இருந்தால் அங்க ப்ராசஸ் காஸ்டிங் வராது, ஒரு செயல்முறை இருந்தால் அங்க என்ன வராது பிள்ளைகள்? ப்ராசஸ் காஸ்டிங் வராது. அப்ப ஒன்றுக்கும் மேற்பட்ட செயல்முறை இருக்கும் பட்சத்துல அங்க ப்ராசஸ் காஸ்டிங் வரும் பிள்ளைகள். அப்ப ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். இரண்டாவது பாயிண்ட். மூன்றாவது பாத்துறாங்க பிள்ளைகள் பாருங்க, ரோ மெட்டீரியல்ஸ் அல்லது அதர் இன்புட்ஸ் வந்து பிள்ளைகள் ஃபர்தர் ப்ராசஸ் வச்சுக்கிட்டு நாங்க அவுட்புட்டாக கொண்டு வரது அல்லது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜஸ். கட்டாயம் ப்ராசஸ் தான் இருக்கும் மண்டியில பிள்ளைகள், ஸ்டேஜஸும் இருக்கலாம். அப்ப ப்ராசஸ் ஓ ஸ்டேஜஸ் ரெண்டையும் வச்சுக்கிட்டு நாங்க பாப்பமாக இருந்தால் அங்க என்ன வர போகுது பிள்ளைகள்? செயல்முறை கிரியவியல் அல்லது ப்ராசஸ் காஸ்டிங் உங்களுக்கு வர போகுது பிள்ளைகள். இதுதான் உங்களுடைய இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ப்ராசஸ் காஸ்டிங், செயல்முறை கிரியவியலுக்கான அறிமுகம் என்ற 3 பாயிண்ட்ஸ் நாங்க நோட் பண்ணிருக்கிறோம் பிள்ளைகள். ஏன்னா நாங்க பக்கமா படிக்கலாத பிள்ளைகள், அதுல இருக்க சாராம்சத்தை பார்த்தோம்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த வகையில பிள்ளைகள் நாங்க இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னு சொன்னால், ஏன்னா கட்டாயம் உங்களுடைய ரிவிஷன் கிட்ல பிள்ளைகள் அந்த எக்ஸாம்பிள்ஸ் என்ற விஷயம் உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கு. எக்ஸாம்பிள் வச்சுக்கண்டே உங்களுக்கு கேள்வி கேட்டிருக்கீங்க ரிவிஷன் கிட்ல, இது என்ன கிரியவியல் நுட்பத்துக்கான ஒரு உதாரணமாக அமையும் என்ற விஷயம் கேட்டிருக்கும். அந்த வகையில் பாருங்க எக்ஸாம்பிள் உதாரணங்கள் இருக்கு பிள்ளைகள். ஆர்கனைசேஷன் which are engaged in industries such as பாருங்க இப்ப என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் இங்க வரும் என்ற விஷயம் பாருங்க பிள்ளைகள். அப்பேரல் என்ன விஷயம் போடும் பாருங்க. என்ன பிள்ளைகள்? உங்களுடைய ஆடை தொழிற்சாலை என்ற விஷயம் இங்க வர போது பிள்ளைகள். அது உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் பிள்ளைகள், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப நான் ஒரு கார்மெண்ட்ஸ் அல்லது ஆடை தொழிற்சாலை என்ற விஷயம் எடுக்க பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும். அங்க கணக்கு ப்ராசஸ் இருக்கும் பிள்ளைகள். என்ன ஆடை தொழிற்சாலை என்ன ப்ராசஸ் இருக்க போது பிள்ளைகள்? முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த துணி என்ற விஷயத்தை கொண்டு அறிவின, அந்த துணியை முதல்ல கட்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்கும் பிள்ளைகள், வெட்டுதல் என்ற ப்ராசஸ் இருக்கு அல்லது வெட்டுதல் என்ற ஸ்டேஜஸ் இருக்கும். பிறகு பிள்ளைகள் அந்த வெட்டினதை வந்து பிள்ளைகள் அசம்பிளிங் தைத்தல் என்ற விழாம இருக்க போது பிள்ளைகள் இரண்டாவது ஸ்டேஜா இருக்கும் அல்லது இரண்டாவது ப்ராசஸா இருக்க போது பிள்ளைகள். பிறகு பிள்ளைகள் அந்த தைத்தல் வந்து பிள்ளைகள் பேக்கிங், நான் சோடா சொல்றேன் பிள்ளைகள். ஆனா ஒரு கவர்மெண்ட் சட்டம் சொன்னா பிள்ளைகள் அவங்க டிவிஷன் ஆஃப் லேபருக்கு நல்ல ஒரு உதாரணம் நாங்க சொல்றது இந்த கவர்மெண்ட் தான் சொல்றாங்க இல்லையா பிள்ளைகள். ஒரு தொழில் பிரிப்புக்கு நான் உதாரணமாக சொல்றதே பிள்ளைகள் இந்த ஆடை தொழிற்சாலைகள் அந்த ஒரு விஷயத்தை தான் சொல்றாங்க பிள்ளைகள். அப்ப அந்த ஆடை தொழிற்சாலை வந்து பிள்ளைகள் உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட ஸ்டேஜஸ் செயல்முறைகள் அல்லது கட்டங்கள் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட ப்ரோசஸ் செயல்முறைகளை கொண்ட ஒரு கிரியவியல் நுட்பத்தில் தான் பிள்ளைகள் உற்பத்தி செய்யப்படும். ஆகவே செயல்முறை கிரியவியல் முதலாவது விஷயம் உங்களுக்கு முதலாவது உதாரணம் விளங்கிடும். இரண்டாவது பாருங்க, அப்படியே இரண்டாவது பாத்தீங்கன்னா பிள்ளைகள் சோப், ஒரு சவக்கார உற்பத்தியும் வந்து பிள்ளைகள் கணக்க ஸ்டேஜஸ் அல்லது ப்ரோசஸ் எல்லாம் செய்யப்படுறது. பிஸ்கட் நாங்க சாப்பிடுற பிஸ்கட் எல்லாம் இருக்கலாம் பிள்ளைகள், அதை உற்பத்தி செய்யறது கணக்க ஸ்டேஜஸ் வச்சிருக்காங்க. பெயிண்ட் இப்ப நாங்க பயன்படுத்துற பெயிண்டிங் எல்லாம் வந்து பிள்ளைகள் இது சிமெண்ட் பாத்தீங்கன்னா கேக்கஸ் இருந்துச்சு பிள்ளைகள் சிமெண்ட் ஃபேக்டரி, இப்ப இங்க இல்ல. அப்படி இருந்தா நீங்க யாராவது நீங்க யூடியூப்ல அடிச்சு பாத்தீங்கன்னா அதுல ப்ரோசஸ் எல்லாம் பார்க்கலாம். அது பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சா கான். கெமிக்கல் நல்ல உதாரணம் உங்களுக்கு எக்ஸாம்பிள் எல்லாம் தார உதாரணம் வந்து கெமிக்கல் எல்லாம் உள்ள தாரவங்க பிள்ளைகள். சரி, இந்த கெமிக்கல் வந்து பிள்ளைகள் இதுக்கான ஒரு உதாரணமாக இருக்கும் பிள்ளைகள். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் மெடிசின். இப்ப என்ன மெடிசின் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும். இப்ப நாங்க பயன்படுத்த போற எங்களுடைய மருந்து வகைகள் எல்லாமே வந்து பிள்ளைகள் இந்த செயல்முறை கிரியவியலுக்கான உதாரணமாக இருக்க போகுது பிள்ளைகள். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் நியூஸ் பேப்பர். இப்ப நாங்க டெய்லி இந்த உதாரணங்கள் ஞாபகத்தில் வச்சு கொள்ளணும் பிள்ளைகள், மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். அதே மாதிரி எலக்ட்ரிக் யூட்டின்சில்ஸ், அதே மாதிரி ஆயில், அதே மாதிரி டேரி ப்ரொடக்ஷன் எக்ஸெட்ரா. இப்ப எல்லாமே வந்து பிள்ளைகள் என்னதுக்கு வரப்போகுது? இப்ப செயல்முறை கிரியவியல் இதுக்கு உதாரணமாக வரப்போகும். அப்ப நாங்க முதலாவது விஷயம் பார்த்திருக்கிறோம் பிள்ளைகள், செயல்முறை கிரியவியல் என்றால் என்ன?
இந்த செயல்முறை கிரியவியலோட என்னென்ன உதாரணங்கள் வரும் என்ற ஒரு விஷயம் நாங்க இங்க பார்த்திருக்கோம். அப்ப இது உங்களுக்கு இந்த அறிமுகம் கிளியராக விளங்கி இருக்கும்னு நம்புறேன். சோ ரெண்டாவது கான்செப்ட் நோக்கி நாங்க மூவ் பண்ண போறோம் பிள்ளைகள். terms of process costing. செயல்முறை கிரியவியல் தொடர்புடைய நிபந்தனைகள் என்ற ஒரு விஷயத்தை நோக்கி மூவ் பண்றோம் பிள்ளைகள். இப்ப செயல்முறை கிரியவியல என்னென்ன நிபந்தனைகள் இருக்கும் என்று பார்க்க இதுதான் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது பிள்ளைகள். ஏனென்றால் உங்களுடைய ஃபைனல் எக்ஸாமினேஷன்ல இது இல்லாமல் கேள்வியே கேட்க மாட்டேனா பிள்ளைகள். அந்த வகையில பார்த்தோம்னா பிள்ளைகள் முதலாவது விஷயம் பார்க்க போறோம், லாஸஸ் பற்றி படிக்க போறோம் பிள்ளைகள். இது மிக மிக முக்கியமானது பிள்ளைகளா. நட்டங்களை பற்றி படிக்க போறோம் முதலாவது. அப்ப ஞாபகப்படுத்திக் கொள்ளும். முதலாவது என்ன செய்ய போறோம் பிள்ளைகள், நட்டங்களை பற்றி படிக்க போறோம். ரெண்டாவது படிக்க போறோம் பிள்ளைகள் நாங்க கெயின்ஸை பற்றி படிக்க போறோம் பிள்ளைகள், மிகைகள் அல்லது லாபங்களை பற்றி படிக்க போறோம். அப்ப ரெண்டு விஷயம் நாங்க இங்க படிப்போம் பிள்ளைகள். இந்த டேர்ம்ஸ் முதலாவது செயல்முறை என்றா என்ன, அதற்குரிய பாயிண்ட்ஸ் பார்த்துருக்காங்க, அதுக்கான உதாரணங்கள் செயல்முறை கிரியலுக்கான உதாரணங்களான இண்டஸ்ட்ரீஸ் பார்த்திருக்கோம் பிள்ளைகள் இல்லையா. சோ அடுத்து நாங்க கான்செப்டுக்கு வந்திருக்கோம் பிள்ளைகள், டேர்ம்ஸ் ஆஃப் ப்ராசஸ் காஸ்டிங். செயல்முறை கிரியல் தொடர்புடைய நிபந்தனைகள் என்ற ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கோம் பிள்ளைகள். அதுல ரெண்டு நிபந்தனைகள் பற்றி படிக்க போறோம். ஒன்று லாஸஸ், இரண்டாவது கெயின்ஸை பற்றி படிக்க போறோம் பிள்ளைகள். நட்டங்கள் மற்றும் மிகை அல்லது லாபங்களை பற்றி படிக்க போறோம் பிள்ளைகள். ரைட். அதுல நாம முதலாவது மூவ் பண்ண போறோம் பிள்ளைகள் லாஸஸ், நட்டங்களை நோக்கி மூவ் பண்ண போறோம். முதலாவது எதை நோக்கி மூவ் பண்ண போறோம் பிள்ளைகள், நட்டங்களை நோக்கி மூவ் பண்ண போறோம். நட்டம் அல்லது இழப்பு என்று சொல்லுவார்கள் பிள்ளைகள். சரி, இந்த நட்டம் என்று பார்க்க பிள்ளைகள் உங்களுக்கு ரெண்டு நட்டங்கள் சிலபஸ்ல இருக்கு பிள்ளைகள், ஞாபகப்படுத்திக் கொள்ளும். சிலபஸ்ல வந்து பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் ரெண்டு நட்டங்கள் ஒரு சிலபஸ்ல இருக்கு. ஒன்று என்னன்னு சொன்னா நார்மல் லாஸ், சாதாரண நட்டம். இரண்டாவது அப்நார்மல் லாஸ். இரண்டாவது பிள்ளைகள் என்ன படிக்க போறோம், அசாதாரண நட்டம். முதலாவது பார்க்க போறோம் பிள்ளைகள் நார்மல் லாஸ், இரண்டாவது பார்க்க போறோம் பிள்ளைகள் அப்நார்மல் லாஸ், சாதாரண நட்டம். இரண்டாவது அசாதாரண நட்டம் என்ற விஷயம் பிள்ளைகள் இங்க நாங்க பார்க்க போறோம். இப்ப முதலாவது நார்மல் லாஸ், சாதாரண நட்டம். இதுக்கு பிள்ளைகள் நல்ல ஒரு பேர் வச்சிருக்கிறான் பிள்ளைகள், எக்ஸ்பெக்டட் லாஸ். ஞாபகம் கொள்ளும், எக்ஸ்பெக்டட் லாஸ், எதிர்பார்த்த நட்டம். இப்ப நார்மல் லாஸுக்கு நல்ல உதாரணம் என்ன பிள்ளைகள், சேம் நேம் என்ன பிள்ளைகள், எக்ஸ்பெக்டட் லாஸ், எதிர்பார்த்த நட்டம். இப்ப நான் ஒரு சின்ன உதாரணத்தை உங்களுக்கு விளம்பரப்படுத்துறேன் பிள்ளைகள். இப்ப நான் வந்து என்ன யோசிச்சிருக்கேன் பிள்ளைகள், இப்ப நான் ஒரு புத்தகம் ஒன்று அடிக்கலாம் முடிவெடுத்திருக்கேன் பிள்ளைகள். உதாரணத்துக்கு இப்ப நான் யோசிக்கிறேன், இப்ப B5 சைஸ்ல தான் ஒரு 100 புக் பிரிண்ட் பண்ணுவோம். 100 புத்தகம் முதல் முறையா அடிச்சு வெளியிடுவோம். இப்ப எல்லாமே ஸ்டாண்டர்டான சைஸ் B5 தான் யூஸ் பண்ண, கொஞ்சம் வடிவாக இருக்கும். போட்டு நான் ஒரு பர்டிகுலரான ஒரு பிரஸ்ஸுக்கு போறேன் பிள்ளைகள். இப்ப நான் சொல்றேன், நான் ஒரு 100 புத்தகம் அடிக்கணும், அதுல சைஸ பாத்தீங்கன்னு சொன்னா B5 தான் அதுல சைஸ் இருக்கும். என்னடா அந்த பிரஸ்ல இருக்க போற அந்த முன்னுக்கு இருக்க போற அந்த ஓர்டரை பிளேஸ் பண்ண போற ஆள் சொல்றா, என்னடா இப்ப சார் என்ன நடந்ததுன்னு சொன்னா இந்த கொரோனா COVID-19 இம்போர்ட்ஸ் எல்லாமே நிப்பாட்டியாச்சு. அதால எங்களுக்கு மெட்டீரியல்ஸ் என்ன செய்யற B5 சைஸ் மெட்டீரியல்ஸ் இல்ல. இப்ப எங்களுக்கு இருக்க போற மெட்டீரியல்ஸ் தான் நாங்க இதுக்கு என்ன செய்யறோம்னு சொன்னா நாங்க ரிப்ளேஸா பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். சோ உங்களுக்கு A4 சைஸ் மெட்டீரியல் இருக்கு. நான் சொல்றேன் A4 சைஸ் எனக்கு வேண்டாம், எனக்கு தேவை B5 சைஸ் தான் தேவை. ஒரு பிரச்சனையுமே இல்ல. எங்கள்ட்ட ஒரு ஒன் ஆப்ஷன் இருக்கு. என்ன ஆப்ஷன் என்றா, நாங்க இந்த A4 உங்களுக்கு ஏற்ற B5 சைஸுக்கு நாங்க வெட்டுறோம். பிரிண்டிங் பிரஸ்ல போட்டு நாங்க பிரிண்டிங்ல போட்டு வெட்டுறோம், வெட்டி கொடுத்தாரோம். ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால் எங்களுக்கு காஸ்ட் வந்து A4 காஸ்ட் ஆக முடியும். சோ B5 வந்து ஒப்பிட்ட லெவல் A4 விட காஸ்ட் குறையும். ஆனாலும் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால், இப்ப நான் வெட்டேக்க வரக்கூடிய கழிவு, அதாவது நான் A4 விலை தான் போடுவேன், ஆனால் உங்கள்ட்ட வந்து B5 சைஸ் நாங்க தருவோம் பிரிண்ட் பண்ணி. ஆனா நீங்க எந்த காஸ்ட் தரணும், உங்களுக்கு A4 செலவை தான் நீங்க தருவணும். முதலே சொல்லியா இல்லையா, எதிர்பார்க்கிறேன் கழிவு போகணும்னு எதிர்பார்க்கிறேன். அப்ப அதான் எதிர்பார்க்கிறேன். இது எப்ப எதிர்பார்க்கிறேன், உற்பத்தி செய்ய போறோமா இல்ல, நான் முதல்ல குடுக்கேக்கு அவ எங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லிடு. அப்ப உற்பத்திக்கு முன்னரே தீர்மானிக்கப்படுகின்ற நட்டம் சாதாரண நட்டம். முதலாவது பாயிண்ட், any losses occurring before the production. அது ஞாபகம் வச்சு கொள்ளுங்கள் பிள்ளை. உற்பத்திக்கு முன்னர் என்ற விஷயம் ஞாபகத்தில் வச்சு கொள்ளணும் பிள்ளைகள். உற்பத்திக்கு முன்னர் தீர்மானிக்கப்படுகின்ற நட்டம் என்ன நட்டமாக இருக்க போது பிள்ளைகள், சாதாரண நட்டம். ரைட், அது முதலாவது பாயிண்ட். இரண்டாவது பாயிண்ட் பாருங்க பிள்ளைகள். இப்ப இந்த நட்டம் வந்து யார் ஏற்றுக்கொள்றாங்க, நிறுவனம் ஏற்றுக்கொள்ளுதா இல்ல. நிறுவனம் என்ன சொல்லுது, இப்ப நான் வாடிக்கையாளர்,
அந்த ஏபிசி நிறுவனம் சொல்லுது நாங்க வட்டி உங்களுக்கு தரலாம், ஆனால் நாங்க எந்த பிரைஸ் போடுவோம் உங்களுக்கு A4 பிரைஸ் தான் போடுவோம். சோ அந்த நட்டத்தை யார் தாங்கிக் கொள்ளுறான்? வாடிக்கையாளர் தாங்கிக் கொள்றான். சோ எனி லாசஸ் கேன் டிரான்ஸ்பர் டு கஸ்டமர். என்ன பாருங்க, இனி ஏதாவது நட்டம் ஒன்று வாடிக்கையாளருக்கு மாற்றக்கூடியதாக இருந்தா அந்த நட்டம் என்ன நட்டமாக இருக்கும்? சாதாரண நட்டமாக இருக்கும். சோ ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு கிளியரா விளங்கி இருக்கும். இந்த சாதாரண நட்டத்தில் ரெண்டே பாயிண்ட்ஸ் தான் போது பிள்ளை. ஒன்று என்ன? பிஃபோர் த ப்ரொடக்ஷன். அப்போ ஒரு நட்டம் வந்து பிள்ளைகளுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள போற பிள்ளைகள் பிஃபோர் த ப்ரொடக்ஷன், உற்பத்திக்கு முன்னர் ஒன்று அடையாளம் காணப்படுமாக இருந்தால் அது சாதாரண நட்டம். இரண்டாவது, அந்த நட்டம் யாருக்கு கைமாற்றப்படுது பிள்ளைகள்? வாடிக்கையாளருக்கு கைமாற்றப்படுது. விளங்கிட்டா? ரைட். இனி நாங்க டியூட்டுக்கு மூவ் பண்ணுவோம் பிள்ளைகள். பாருங்க, நார்மல் லாஸ் முதலாவது டேர்ம்ஸ்ல பாருங்க பிள்ளைகள், நார்மல் லாஸ் போடப்பட்டிருக்கு. Some losses are endemic and unavoidable on the nature of process or raw materials used. This is loss determined as a normal wastage or normal loss. பாருங்க, நான் எனக்கு தேவை V5 சைஸ் தான் பிள்ளைகள், அப்ப A4 சைஸ் வச்சிருக்கிறேன்டா எப்படியும் பிள்ளைகள் வெட்ட வழி கிடையாது, நட்டம் பந்து பண்ணே முதலே தெரிஞ்சிடும். அப்ப ஒரு நட்டம் வந்த பிள்ளைகள் அன்அவாய்டபிள். இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, சின்ன ஒரு காமெடி சொல்லலாம் பிள்ளைகள். இப்ப நாங்க படிப்பையே வந்து பிள்ளைகள் சினிமா கூடாதே படிச்சு கொள்ளலாம். என்னடா உங்களோட வட்டி கவுண்டமணி செந்தில் ஒரு காமெடி தெரியும். என்ன கவுண்டமணி ஒரு மில் வச்சிருப்பா, செந்தில் ஒரு ஆள் கூட்டிகள் பிள்ளைகள். அப்ப அவர் வந்து கேட்பார், ஒரு மூட நெல்ல இடிச்சா இத்தனை மூட அரிசி வரும் சொல்லுவேன் கவுண்டமணி. அரை மூட அரிசி வரும் அப்ப சொல்லுவேன். அப்ப ஒரு நெல்ல இடிச்சா எத்தனை நெல் வரும்? ஒரு நெல் வரும். அப்ப யாரையும் மாத்த பாக்குறீடான்னு சொல்லி ஒரு காமெடி நீங்க பாத்துருப்பீங்க பாருங்க. அப்ப இது முதலே தெரியும் எல்லாருக்கும். ஒரு மூட நெல்லுக்கு அரை மூட தான் அரிசி. ஏண்டா அது அன்அவாய்டபிள், தவிர்க்கவே முடியாது. அந்த அறமுடைய என்ன நடத்துக்கு வர போற பிள்ளைகள் சாதாரண இடத்துக்கு வர போகும். பிராக்டிகலா நல்ல உதாரணம், அரிசி ஆலை அரிசி நெல்ல குத்த போறோம் சொன்னா நம்ம சாதாரண உற்பத்திக்கு முன்னரே எங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த நட்டம் வந்து அறமுறை வந்து நட்டமாகும். என்னடா அது மேலே இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல்ஸ் கூடிய விஷயங்கள் வேற போது பிள்ளை. அப்ப இதுதான் சாதாரண நட்டம். சில நட்டங்களை வந்து பிள்ளைகள் எங்களால தவிர்க்க முடியாமல் இருந்தால் அது என்ன நட்டமாக இருக்கும்? சாதாரண நட்டமாக இருக்கும். அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் பிள்ளைகள். சரியா? சில நட்டங்களை எங்களால் தவிர்க்க முடியாமல் இருந்தால் அது என்ன நட்டமாக இருக்க போது பிள்ளைகள்? சாதாரண நட்டமாக இருக்கும் பிள்ளைகள். அதை ஞாபகத்தில் வச்சுக் கொள்ளுங்க. These losses are almost expected and ordinary condition. பாருங்க, அதாவது expected loss சொல்றோம், எதிர்பார்த்த நட்டம் அல்லது சாதாரண நட்டம். ஏன்னா இது வந்து பழமையான நடவடிக்கையில வந்து பிள்ளைகள் எதிர்பார்க்கும். அப்ப அவன் சொல்லி பாருங்க, இந்த V5 சைஸ் தான் எனக்கு வேணும்டா அவன் சொல்லில வந்து பிள்ளைகள் என்ன இவ்வளவும் உங்களுக்கு வேஸ்டேஜா போகும். ஏண்டா அது உங்களுக்கு பிள்ளைகள் தவிர்க்க முடியாத பிள்ளைகள். ரைட். Usually management expect it is a percentage of inputs. அப்ப என்ன ஒரு எக்ஸாம் பேப்பர்ல வந்து பிள்ளைகள் பெர்சன்டேஜ் தான் தருவான், இத்தனை பெர்சன்டேஜ் by standing on their previous experience. இப்ப நான் சொன்ன பர்டிகுலரான ஒரு இதுக்கு போய் சொல்லினேன், இவ்வளவு நட்டம் பெறும் அதுக்கு கடந்த எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாதிரி அரிசி ஆலைக்கு போனோம்டா ஒரு மூட நெல்ல நாம இடிச்சோம்டா அரை மூட அரிசி தான் பெறும் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? கடந்த கால அனுபவத்தின் மூலம் எது தீர்மானிக்கப்படும் பிள்ளைகள்? இந்த சாதாரண நட்டம் தீர்மானிக்கப்படும். அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. And how the cost borne by this loss should be borne by the success production if there is a relief to resell then all right. இவர் இருக்கட்டும். இப்ப பாருங்க, இது வந்து இதை அடுத்த பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க பிள்ளைகள். இது யாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படும்? வாடிக்கையாளருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படும். அப்ப இந்த சாதாரண இடத்துல நான் உங்களுக்கு ஒரு 3 பாயிண்ட் சொல்லி இருக்கிறேன். 3 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சாதாரண. அப்ப நீங்க அதை ஷோ போமா நோட் பண்ணி சொல்லுங்க, அல்லது உங்களுடைய காப்பி எடுத்து அதை நோட் பண்ணி சொல்லுங்க. என்ன முதலாவது பிள்ளைகள் நான் சொன்ன பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, முதலாவது பாயிண்ட்ஸ் வந்து பிள்ளைகள் இது வந்து பிஃபோர் த ப்ரொடக்ஷன். சோடா நோட் பண்ணி சொல்லுங்க பிள்ளைகளா. இது எப்ப வரும் பிள்ளைகள்? ஐடென்டிஃபை த பிஃபோர் த ப்ரொடக்ஷன். எப்ப இனங்கான நீங்க உற்பத்திக்கு முன்ன தீர்மானம் அடையாளம் காணப்படும். முதலாம். இரண்டாவது பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் பிள்ளைகள், டிரான்ஸ்பர் டு கஸ்டமர், வாடிக்கையாளருக்கு கைமாற்றப்படுதல். இரண்டாவது பாயிண்ட்ஸ் பார்க்கலாம், டிரான்ஸ்பர் டு கஸ்டமர். எந்த லாசஸ்? நார்மல் லாசஸ். மூன்றாவது பார்க்கிறாங்க பிள்ளைகள், unavoidable losses. unavoidable losses, தவிர்க்க முடியாத நட்டங்கள் எல்லாம் என்னதுக்கு வரப்போகுது பிள்ளைகள்? சாதாரண இடத்துக்குள்ள வரப்போகுது. unavoidable losses வந்து என்னதுக்கு உதாரணம்? சாதாரண இடத்துக்கான ஒரு உதாரணம் பிள்ளைகள். இதோட 4வது பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் பிள்ளைகள். கூடுதலா இது என்னத்தை இருக்கும் பிள்ளைகள்? பெர்சன்டேஜ்ல ஐடென்டிஃபை பண்ணப்படும் பிள்ளைகள். என்னத்தை வச்சுக்கிட்டு பெர்சன்டேஜ்ல ஐடென்டிஃபை பண்ணப்படும்?
பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கடந்த கால அனுபவத்தின் ஊடாக பிள்ளைகள் வீதாசாரத்துல வந்து பிள்ளைகள் என்ன செய்யணும் நாங்க இவரை இனம் கண்டு கொள்ளுவோம் பிள்ளை. அப்ப உங்களுக்கு சாதாரண கிளியரான ஒரு ஃப்ரேம்வொர்க் வழங்குவோம். என்ன இது விற்பத்திக்கு முன்னர் தீர்மானிக்கப்படும் பிஃபோர் த ப்ரொடக்ஷன் ப்ரோசஸ். இரண்டாவது பிள்ளைகள் டிரான்ஸ்பர் டு கஸ்டமர் வாடிக்கையாளருக்கு கைமாற்றப்படும். மூன்றாவது அன்அவாய்டபிள் லாசஸ் தவிர்க்க முடியாத நட்டங்கள். நாலாவது பிள்ளைகள் என்ன இது பழமையாக கடந்த கால அனுபவத்தின் மூலம் பெர்சன்டேஜ் விகிதாசாரத்துல வந்து பிள்ளைகள் இதனை இனம் கண்டு கொள்ளுவோம் பிள்ளைகள். விளங்குதா? இதுதான் பேசிக்கான சாதாரண நட்டம். அடுத்த இடத்துக்கு மூவ் பண்ண போறோம் பிள்ளைகள். இதுக்குள்ளேயே இந்த சாதாரண நட்டத்துல வந்து பிள்ளைகள் ரெண்டு முக்கியமான கான்செப்ட் உங்களுக்கு சொல்லுவோம். உங்களுடைய பாஸ்ட் பேப்பர்ஸ்லயும் கேட்கப்பட்டிருக்கு. அதுலயும் மிக மிக முக்கியத்துவமான ஒன்று இருந்தா ஸ்கிரப் வேல்யூ பற்றி கேட்பாங்க. அவரை பார்த்துட்டு மற்றவரை பற்றி போகணும். இப்ப இந்த சாதாரண நட்டம் இந்த பிள்ளைகள் அடுத்தது யாரோட பார்க்க போறோம்டா பிள்ளைகள் இந்த ஸ்கிரப் வேல்யூவோட பார்க்க போறோம். நார்மல் லாஸ் வித் ஸ்கிரப் வேல்யூ என்ற ஒரு விஷயம் பார்க்க போறோம் பிள்ளைகள். நார்மல் லாஸ் வித் ஸ்கிரப் வேல்யூ சாதாரண நட்டம் எச்ச பெறுமதியில் அல்லது ஒடிவு பெறுமதியில் அல்லது விற்பனை பெறுமதியில் என்ற ஒரு விஷயம் இங்க பார்க்க போறோம் பிள்ளைகள். அந்த சேம் உதாரணத்துக்கு பிள்ளைகள் அந்த B5 சைஸ் உதாரணத்துக்கு வந்தோம்டா இப்ப நாங்க இப்ப ஆர்டர் பண்ணியாச்சு பிள்ளைகள். எங்களுக்கு B5 சைஸ்ல அந்த பிரிண்டர்ஸ் புக் அடிச்சு ரெடி ஆயிட்டேன்னு சொன்னா இவ்வளவு என்ன வர போகுது எங்களுக்கு கழிவாக வர போகுது வெட்டின இவ்வளவு வந்து பிள்ளைங்க நடக்க போகுது கழிவாக மிஷின்ல போட்டு வெட்டிட்டு இப்படி 100 புத்தகம் படிக்க போற எத்தனையோ பேஜ்ல வர போகுது இல்லையா. இந்த இவ்வளவு கழிவையும் இவர்கள் என்ன செய்யலாம் பிள்ளைகள். இப்ப எங்களுக்கு தெரியும் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் கவர்மெண்ட் வந்து இந்த சூழல் மாசடைதல் என்ற ஒரு விஷயத்துல அதிக அக்கறையா இருக்காங்க. இல்லாம அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இப்ப இந்த பொலித்தீன் பாவனைகள் மற்ற இதெல்லாம் முந்தைய மாதிரி இல்லை. இப்ப சரியான ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ்கள் வந்துருக்கு. அந்த வகையில அரசாங்கம் என்ன சொல்றது சொன்னால் கழிவுகளை இவர்கள் வெளியில வச்சிருக்கலாம். இதாவது என்ன செய்யணும்னு சொன்ன இந்த நிறுவனம் இன்னொரு நிறுவனத்தோட அக்ரிமெண்ட் போடுது பிள்ளைகள். அந்த நிறுவனம் யார் என்றால் இந்த கழிவு பொருட்களை மீள் சுழற்சிக்கு உட்படுத்துகின்ற ஒரு நிறுவனம் அப்படி எடுத்துக்கொள்ளும். அப்ப இவர் என்ன செய்யறாங்க வெட்டில துண்டு அவ்வளவு கழிவையும் அந்த நிறுவனம் ஒரு காசுக்கு விற்கிறார். வித்தா அதுதான் ஒடிவு பெறுமதி. விலங்குல ஒன்றுக்குமே பயன்படுத்த முடியாதத மீள் சுழற்சி கொடுக்க போறோம். எச்ச பெறுமதி ஸ்கிரப் வேல்யூ சொல்றோம். வித்தா அவருக்கு ஒரு வருமானம் இருந்தாரு. இவர் என்ன செய்வார் அந்த நிறுவனம் வந்து பிள்ளைகள் இப்ப யாருக்கு இந்த நட்டத்தை சான்றிதழ் செய்துட்டார் வாடிக்கையாளருக்கு சான்றிதழ் செய்துட்டார். வித்து காசா கேட்க இவர் யார பார்க்கணும்னு சொன்னா வாடிக்கையாளர் தான் பார்க்கணுமே. அந்த நட்டத்தை நிறுவனம் ஏற்றிருந்தா பரவாயில்லை தாழ்ந்த வருமானத்தை எடுத்துக்கொள்ளலாம். நட்டத்தை வாடிக்கையாளர் ஏற்றுக்கொண்டுட்டான் பிறகு அதை வித்து காசாக்கி தானே அந்த வருமானத்தை எடுத்தா அது யாருக்கு பாதிக்கப்படும்? வாடிக்கையாளர் திருப்பி கேள்விப்பட்டாலும் திருப்பி அந்த நிறுவனத்துக்கு வரவே மாட்டான். இப்ப தந்த வாடிக்கையாளரோட எனக்கு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும் யோசிச்சு என்ன செய்யறாருன்னா இவ்வளவு சொல்ற வாடிக்கையாளருக்கு நான் இந்த நிறுவனத்தை அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன். நான் ஒரு கழிவு வந்து ₹1 உதாரணம் ₹1 விற்கிறேன். உங்களுக்கு இவ்வளவு கழிவு வருது. சோ நான் என்ன செய்யறேன் இவ்வளவு காசையும் நான் உங்களுக்கு திருப்பி தான் அல்லது அந்த வரக்கூடிய வருமானத்தை உங்களுக்கு வரக்கூடிய செலவுக்கு எதிராக சாட்டுதல் செய்கிறேன். இப்ப விளங்கிக்கொள்ளணும். இப்ப நார்மல் லாஸ் வந்து பிள்ளைகள் ஸ்கிராப்போட வருமாக இருந்தால் சாதாரண நட்டம் வந்து பிள்ளைகள் ஒடிவு பெறுமதியோட வருமாக இருந்தால் அந்த ஒடிவு பெறுமதியின் வருமானம் எதுக்கு எதிராக சாட்டுதல் செய்யப்படும்? அந்த சாதாரண நட்டத்தின் செலவு பெறுமதிக்கு எதிராக சாட்டுதல் செய்யப்படும். அப்ப ஞாபகப்படுத்திக் கொள்ளும். இப்ப சாதாரண நட்டம் வந்து பிள்ளைகள் ஒடிவு பெறுமதியில விற்கப்பட்டால் அந்த ஒடிவு பெறுமதி வருமானம் எதுக்கு எதிராக சாட்டுதல் செய்யப்படும் பிள்ளைகள்? எங்களுடைய செய்முறைக்கு வார செலவுக்கு எதிராக சாட்டுதல் செய்யப்படும். இதால இந்த வருமானத்தால வாடிக்கையாளர் செலவு என்ன செய்யப்படும் போது பிள்ளைகள் வீழ்ச்சி அடையும். விளங்குதா? இந்த டியூட்டுக்கு மூவ் பண்ணுவோம் பிள்ளைகள். பாருங்க இதுல எப்படி வந்து பாருங்க பிள்ளைகள் இங்க பாருங்க. If there is a relief to resell the normal loss, it should be cut down from the cost. உங்களுக்கு பிள்ளைகள் ஒரு வருமானம் ஒன்று வருமாக இருந்தால் செலவுக்கு எதிராக கட் டவுன் பண்ணணும் பிள்ளைகள். Incurred by considering as a recovery of cost. It will be reasoning in the reduction of the cost. The process value gained by the realization of the normal loss is known as right. இங்க பாருங்க இப்ப இந்த normal lossல வந்து பிள்ளைகள் நாங்க ரீகவர் பண்ணக்கூடிய வேல்யூக்கு வந்து என்ன பேர் சொல்லுவோம் பிள்ளைகள்? ஸ்கிரப் வேல்யூ சொல்லுவோம். இதுவும் MCQல கேட்கப்படலாம். சரியான பிள்ளை நார்மல் லாஸ் அதாவது சாதாரண நட்டத்தை வந்து பிள்ளைகள் வீழ்ச்சி அடைய செய்யக்கூடியது யாராக இருக்கும் பிள்ளைகள்? ஸ்கிரப் வேல்யூ. ஒடிவு பெறுமதி அல்லது எச்ச பெறுமதி வந்து பிள்ளைகள் இடம் வீழ்ச்சி அடைய செய்யும் பிள்ளைகள் சாதாரண நட்டத்தின் பெறுமதியை வந்து பிள்ளைகள் வீழ்ச்சி அடைய செய்யும். அவை பாருங்க எப்படி கண்டுபிடிப்போம்னா
gross process cost. இது என்ன காரணம் அப்புறம் விளங்கப்படுத்துறதுக்கு அடுத்த கட்டம் விளங்கப்படுத்துவேன். அதுல இந்த பிள்ளைகள் நாங்க யாரை கழிக்க போறோம் பிள்ளைகள் ஸ்கிராப் வேல்யூ கழிச்சோம்னு சொன்னாங்க. இதுதான் நெட் ப்ராசஸ் காஸ்ட் ஆக இருக்கும் பிள்ளைகள். தேறிய செயல்முறை கிரியமாக இருக்கும் பிள்ளைகள். அதற்கு இடம் ஞாபகத்துல வச்சிருக்கணும் பிள்ளைகள். ரைட், இப்படி வாங்க கீழே. Seeking the value of normal loss is useless in the process costing and the only cost which is accounting is the scrap value. Right, இப்ப நாங்க எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம் பிள்ளைகள். சரிதானே? எல்லாருக்கும் இந்த டியூட் இருக்கும் அல்லது டியூட் இல்லாத ஆட்கள் இந்த டிஸ்பிளேல டியூட்டை பார்த்து கொள்ளுங்கள் பிள்ளைகள். இந்த போன கிளாஸ் நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ண பாருங்க பிள்ளைகள். சோ திருப்பி ரிப்பீட் பண்ண ஒண்ணிக்கிறேன். பாருங்க, முதலாவது எக்ஸாம். normal loss of a food manufacturing company is 10%. நான் ஆல்ரெடி சொன்னான் பெர்சன்டேஜ்ல தருவின அல்லது அவையே கணிப்பட்டு ஒரு அமௌண்ட் தருவின பிள்ளைகளா. This can be sold for ₹5 each kilograms as animal food. ஒரு உணவு உற்பத்தி கம்பெனியில வந்து பிள்ளைகள் அவையில உள்ளீடுல வந்து பிள்ளைகள் எத்தனை வீதம் சாதாரண வரப்போதாம், 10 வீதம் சாதாரண வரப்போதாம். அதை வந்து பிள்ளைகள் ஒரு மிருக வளர்ப்பு நிறுவனத்துக்கு வந்து பிள்ளைகள் எவ்வளவு படி விற்க போறது ஒன்று ₹5 ஒரு கிலோகிராம் விற்க போடுறான் பிள்ளைகள். விளங்குறா? ஓல்ரெடி யாரோட அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க, இந்த மிருக வளர்ப்பு நிறுவனங்களோட அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க. following data have been recorded for a certain time period related to the above process. Right, மேல தரப்பட்ட செயல்முறை வர பிள்ளைகள் குறித்த காலப்பகுதிக்கான சில டேட்டாஸ் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு பிள்ளைகள். என்னென்ன டேட்டாஸ் வந்து பார்ப்போம் பிள்ளைகள். இன்புட்ஸை பொறுத்த வரைக்கும் 1000 kilograms of raw material, ₹20 per each. Labor and overhead cost 25,500. Actual loss was as expected. Right, calculate the value of 1 kilograms of input. Right, இந்த கேள்விக்கு போறதுக்கு முதல் பிள்ளைகள் நீங்க உங்களுடைய காப்பி எடுத்து ஹெடிங் போட்டு கொள்ளுவீங்க. செயல்முறை கணக்கு process account ன்னு போடுவீங்க. செயல்முறை கணக்கு process account ன்னு போடுவீங்க. செயல்முறை கணக்கு process account ன்னு போடுவீங்க பிள்ளைகள். செயல்முறை கணக்கு process account. இவர் எப்படி இருப்பார் என்றா பிள்ளைகள், இதுல ஃபார்மேட் ஞாபகம் வைத்துக் கொள்ளுவோம். இவர் எப்படி இருப்பார் என்றா இங்க பாருங்க. இப்ப இதுல வந்து பிள்ளைகள் டீடைல்ஸ் விவரம் என்ற ஒரு விஷயம் பெறுவா. இந்த சைடுல விவரம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா குவாண்டிட்டி அழகு வருவா. குவாண்டிட்டி இங்கால ருபீஸ் வேல்யூல வருவா, ரூபா பெறுமதியில வருவா. டீடைல்ஸ் விவரம், குவாண்டிட்டி அழகு, ரூபா பெறுமதி ருபீஸ் வேல்யூ என்ற விஷயம் வரும். திருப்பி அதே தான் நீங்க பக்கம் போடுவோம். டீடைல்ஸ் விவரம், குவாண்டிட்டி, ருபீஸ் வேல்யூ, ரூபா பெறுமதி என்ற விஷயம் வருவார். இப்ப இந்த செய்முறை கணக்குக்கு போறதுக்கு முதல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருப்பீங்க. நாங்க படிக்கிற மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங். அதுக்கு முதல் நீங்க மேனேஜ்மெண்ட் முகாமைத்துவம் என்ற ஒரு பாடம் படிச்சிருப்பீங்க பிள்ளைகள். அதுல பிள்ளைகள் ஒரு வணிகத்தின் செயல்முறை படிச்சிருப்பீங்க பிள்ளைகள். அங்க என்ன படிச்சிருப்பீங்கன்னா இன்புட், ப்ராசஸ், அவுட்புட். உள்ளீடு, செயல்முறை, வெளியீடு. இல்லையா பிள்ளைகள்? இன்புட், ப்ராசஸ், அவுட்புட். உள்ளீடு, செயல்முறை, வெளியீடு என்ற விஷயம் படிச்சிருப்பீங்க பிள்ளைகள். இல்லையா? இப்ப பாருங்க, அதைத்தான் நீங்க நாம யூஸ் பண்ண போறோம் செயல்முறை கணக்குல. இங்கால பக்கம் டெபிட் சைட். இது என்ன சைட் இருக்க போது பிள்ளைகள்? கிரெடிட் சைட். அக்கவுண்டிங் லெஜர் பாக்கிக்கு வந்து பிள்ளைகள் பேரோடு பாக்கிக்கு உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள். இங்கால வந்து டெபிட் சைட்னு சொல்லுவோம், இங்கால வந்து கிரெடிட் சைட்னு சொல்லுவோம். இல்லையா? அதேதான் நீங்க அக்கவுண்டிங் தானே, ப்ராசஸ் அக்கவுண்ட் தானே. அக்கவுண்ட் இது டெபிட் சைட், இது கிரெடிட் சைட். இப்ப சிம்பிளா ஞாபகம் கொள்ள பாருங்க. இந்த செயல்முறையில இன்புட், ப்ராசஸ், அவுட். யார் இங்க முதல் முன்னுக்கு வாங்க? இன்புட். ஆகவே இவ்வளவும் என்னதுக்குரிய சைட்டாக இருக்க போற பிள்ளைகள்? இன்புட்ஸுக்குரிய சைட்டாக இருக்க போறா. இப்ப இவதான் ப்ராசஸ். நடுக்க வார நான் இப்படி இது என்னவாக இருக்க போற? ஒரு ப்ராசஸ் ஆக இருக்க போறா. அப்ப இவன் என்னவாக இருப்பா? கட்டா இங்க வரக்கூடியதுல அவுட்புட்டுக்குரிய சைட் பிள்ளைகள். இவன் என்னதுக்குரிய சைட்டாக இருப்பா? அவுட்புட்ஸுக்குரிய சைட்டாக இருப்பார். அப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கும் இந்த டெபிட் சைட் வந்து இன்புட்ஸோட ரிலேட்டடான விஷயங்களுக்கு எல்லாம் வருவார் பிள்ளைகள். இந்த கிரெடிட் சைட் வந்து பேசிக்கா சொல்லலாம், அட்வான்ஸ் சின்ன சின்ன டெக்னிக்ஸ். பேசிக்கான அக்கவுண்டுக்கு வரைக்கும் டெபிட் சைட் வந்து பிள்ளைகள் இன்புட்ஸோட ரிலேட்டடானதாக இருப்பார்.
கிரெடிட் சைட் வந்து பிள்ளைகள் அவுட்புட்ஸோட ரிலேட்டடானதாக இருப்பேன் விளங்கிட்டா. இப்ப இதை வச்சுக்காண்டு நாங்க கணக்குக்குள்ள மூவ் பண்ண போறோம். அப்ப உங்களுக்கு ப்ரோசஸ் அக்கவுண்ட் போட்டு பிள்ளைகள் இது ரொம்ப நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்களா. இது வந்து பிரேக்கெட் போடும் பேசிக்குரியதா. அட்வான்ஸ் நாங்க பார்த்து கொஞ்சம் மாற்றம் வருவேன். சரி, அடிப்படைக்குரிய விஷயம் இதை நோட் பண்ணி கொள்ளுங்க பிள்ளைகள். இதை நோட் பண்ணி கொள்ளுங்கள் பிள்ளைகள். இந்த கணக்குக்குள்ள மூவ் பண்ணலாம் பிள்ளைகள். அந்த கணக்கு நான் ஷேர் பண்றேன். கணக்கு அப்படி வாசிங்க பிள்ளைகள். நாங்க ஒரு அக்கௌண்ட போட்டு செய்வோமா? சரிதானே? ப்ரொசஸ் அக்கௌண்ட போட்டு செய்து பழகணும். நார்மல் லாஸ் ஆஃப் ஃபுட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இஸ் 10%. ஸோ உங்க கணக்கு வரைக்கும் பிள்ளைகள் நார்மல் லாஸ் எவ்வளவுன்னு சொல்லி சொல்லுவான். ஸோ அதை நாங்க நோட் பண்ணிக்கொள்வோம் பிள்ளைகள். அந்த வகையில நார்மல் லாஸ் எவ்வளவாம்? 10% வந்து இங்க ஒரு சிக்கல் இருக்கு பிள்ளைகள். இது முக்கியமான விஷயம். இவரை ஞாபகம் நார்மல் லாஸ் டெக்னிக்கல் பார்த்துட்டு போன பிள்ளைகள். இந்த சாதாரண நட்டம் இந்த நார்மல் லாஸ் வந்த பிள்ளைகள் என்னத்துக்கு என்று சொல்லுவான். நாங்க என்னத்துக்கு பார்க்கணும். இந்த சாதாரண நட்டம் வந்த பிள்ளைகள் நாங்க எதுக்கு பார்க்கணும் என்று சொல்லுவான். இப்ப நீங்களே சொல்லுங்க பிள்ளைகள். இந்த சாதாரண நட்டம் பொதுவாக நாங்க எதுக்கு பார்ப்போம்? யாராவது ஒரு ஆள் இந்த சாதாரண நட்டம் பொதுவாக எதுக்கு பார்ப்போம்? எல்லாருமே சைலண்டா இருக்கிறீங்க. என்னது பார்ப்போம்? ரைட். அது வளமையான நடைமுறை. ஏன் இன்புட்ஸுக்கு பார்ப்போம். இப்ப நாங்க எதையுமே வந்து பிள்ளைகள் இப்ப இதுக்கு தான் பாப்போம் என்று போகணும். அதுக்கான ரீசன் தெரிஞ்சிருக்கும். ஏன் இன்புட்ஸுக்கு பார்ப்போம்? யாராவது ஒரு ஆள் பிஃபோர் த ப்ரொடக்ஷன். வெரி குட். அதுதான் ஐடியா. என்னன்னா இப்ப உற்பத்திக்கு முன்னரே நாங்க என்ன செய்வோம்? இவரை தீர்மானிச்சிருவோம். அப்ப உற்பத்திக்கு முன்னரே தீர்மானிச்சிருவோம் பிள்ளைகள். உற்பத்திக்கு முதல் நாங்க ஆல்ரெடி பார்த்தா ப்ராசஸ் வந்து மூலப்பொருளை முடிவு பொருளாக மாற்றுவது. அப்ப மூலப்பொருளுக்கு தான் நாங்க உற்பத்திக்கு முன்னரே நடந்து தீர்மானிக்கலாம். முடிவு பொருளுக்கு தீர்மானிக்கலாதே. அப்ப ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகள். இந்த சாதாரண நட்டம் அல்லது வளமையான நட்டம் அல்லது எதிர்பார்த்த நட்டம் நார்மல் லாஸ் அல்லது எக்ஸ்பெக்டட் லாஸ் பண்ண பிள்ளைகள் நாங்க இதுக்கு பார்ப்போம். இன்புட்ஸுக்கு பார்ப்போம். இதுல இன்னொரு குழப்பம். இன்புட்ஸ் நாங்க பைனான்சியல் அக்கவுண்டிங் படிக்க அல்லது பாடங்கள் படிக்க மூலப்பொருளை படிச்சிருக்கிறோம். ஊழியம் எல்லாமே பார்த்திருக்கோம். அதாவது உள்ளீடாக நாங்க பயன்படுத்த உற்பத்தி. ஆனால் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் இந்த பர்டிகுலரா இந்த செயல்முறை என்ற பாடத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் ப்ரொசஸ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் இவர் இன்புட்ஸ் சொல்றது யாருன்னா ரோ மெட்டீரியல். ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. இங்க இவர் இன்புட்ஸ் யாரை சொல்லுவார்? மூலப்பொருளை சொல்லுவார். ஞாபகப்படுத்தி கொள்ளணும். பர்டிகுலரா இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் உள்ளீடாக எது இவர் உள்ளீடு சொன்னாரே அது என்னவாக இருக்கும்? ரோ மெட்டீரியல்ஸாக இருக்கும். விளங்குதா பிள்ளைகள்? இதுல என்ன நடந்ததுன்னு சொன்னா பிள்ளைகள் உங்களுடைய KE2 ஒரு பாடம் இருந்ததுதான் இதுக்கு முதல் சிலபஸ். அந்த பாடத்துல வந்து பிள்ளைகள் செப்டம்பர் 2017 பட் எக்ஸ்ட்ரா டேட் தெரியல. அந்த பேப்பரா தான் இருக்கும். அந்த பேப்பர்ல ஒரு கடைசி 20 மார்க்ஸ் கேள்வி வந்தது பிள்ளைகள். அப்ப அந்த கடைசி 20 மார்க்ஸ் கேள்வியில என்ன செய்தின்னு சொன்னால் பிள்ளைகள் நார்மல் லாஸ் கதைக்கப்பட்டிருந்தது. அவர் இன்புட்ஸ்கள் கிளியரா சொல்லியிருந்தார். நார்மல் லாஸ் வந்து இன்புட்ஸ்கள் சொல்லியிருந்தார். ஆனால் அந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் அது ரொம்ப இடத்தோட வந்து இன்னுக்கு படிக்க போறோம். ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் என்ற விஷயம் இருக்கு. பின்னுக்கு படிப்போம். நடைமுறை வேலை எல்லாம் நாங்க பின்னுக்கு படிப்போம். அப்ப அதுல ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் இருந்தது. ஆனால் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் க்ளோசிங் தான் சொல்லி இருந்தோம். க்ளோசிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ். ஓப்பனிங்க்கு ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் சொல்லி அவங்க ஓப்பனிங் அவன் என்ன சொல்லியிருந்தோம்னா ஓப்பனிங் இன்புட்ஸ் சொல்லியிருந்தோம்.
ஓப்பனிங் இன்புட்ஸ் தந்துருந்தோம். பலமையா அப்படி தாரையில ஓப்பனிங் இன்புட்ஸ் தராம நார்மலா இந்த வருஷத்துக்குரிய இன்புட்ஸ் தான் தர்றோம். ஆனா எந்த காலம் ஓப்பனிங் இன்புட்ஸ் வந்து இந்த வருஷம் இன்புட்ஸ் தந்தோம். எங்கடையாக என்ன செய்து போற இந்த கனவே பாத்தீங்கன்னு சொன்னா பாடமாக்கி படிக்கிறதுல வர்ற பிரச்சனை அதுதான். இப்ப ஓப்பனிங்கு பார்க்க கூடாது. ஓப்பனிங் மென்டாலிட்டியில வர்றது என்னன்னு சொன்னா ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ். அப்ப ஆனா அவன் பதிவாத்துல ஓப்பனிங் இன்புட்ஸ். அப்ப உண்மையா என்ன செய்யணும், அந்த ஓப்பனிங் இன்புட்ஸோட இந்த முறை நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண இன்புட்ஸ் உள்ளீட்டையும் கூட்டித்தான் இதுக்கு சாதாரண பார்ப்போம். எங்கடையாக ஓப்பனிங் என்றாலே ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் கருதி அதையும் வடிவா பார்க்கல. இந்த இன்புட்ஸுக்கு நடந்த பாத்தீங்க எந்த நான் எக்ஸாமின கமெண்ட் நீங்க அவங்க வெப்சைட்ல பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் சிஎஸ் வெப்சைட்ல எக்ஸாமின கமெண்ட்ஸ் இருக்கு. அதுல எங்கெங்க இத்தனை மெஜாரிட்டியான லூஸ் பண்ணிக்கிற மார்க்ஸ் அதுல கிளியர் இருக்கு. இதால கிணவே மார்க்ஸ் லூஸ் பண்ணிருந்துச்சு. அப்ப ஞாபகம் வச்சு கொள்ளுங்கள், இன்புட்ஸ் டோட்டலுக்கு எது பார்க்கப்படும், நார்மல் லாஸ் பார்க்கப்படும். ஓப்பனிங் இன்புட்ஸ் இருந்தா சரி, அப்ப அந்த இன்புட்ஸை கூட்டி தான் நாங்க நார்மல் லாஸ் பார்க்கணும். விளங்குறா பிள்ளைகள்? எந்த கணக்கு மூவ் பண்ணும். அப்ப நார்மல் லாஸ் என்னதுக்கு பார்க்கப்படும் பிள்ளைகள்? இன்புட்ஸுக்கு பார்க்கப்படும். இன்புட்ஸ் யார்? ரோ மெட்டீரியல். உள்ளுடன்றது யார் பிள்ளைகள்? மூலப்பொருள் என்ற விஷயத்தை ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்கள். ரைட். அப்படி என்ன கணக்குல வந்தோம்னா normal loss of a food manufacturing company is 10% of its inputs. This can be sold for 5 rupees per each kilogram as animal food. Following the data have been recorded for a certain time period related to the above process. Right. நான் ஒரு process account அடிக்கிறேன் பிள்ளைகள். ஒரு செயல்முறை கணக்கு அடிக்கிறேன். நீங்களும் அடிச்சு வச்சீங்கன்னா ஞாபகம் ஈஸியா இருக்கும். சோ செயல்முறை கணக்கு அடிக்கிறோம். 5 வரைக்கும் அடிக்கிறேன் பிள்ளைகள். ரைட். இதுல எழுதக்கூடிய விஷயம் தெரிந்த பிள்ளைகள். சோ நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா இந்த செயல்முறை கணக்கு அடிச்சு அந்த இதுல வரக்கூடிய விஷயம் நீங்க என்ன செய்வீங்க, ஃபீல் பண்ணுவீங்க. இப்ப நான் உங்களுக்கு சொன்ன பேசிக்க பொறுத்த இது இன்புட், இவர் அவுட்புட். இதான் உங்களுடைய பேசிக். சோ இந்த கணக்குல வந்தோம்டா இப்ப நாங்க பாப்போம் உங்களுக்கு எவ்வளவு இன்புட்டா நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்றோம். எவ்வளவு இன்புட்ஸ்? 1000 கிலோகிராம் ரோ மெட்டீரியல் 20 rupees ஈச்சா. சோ இங்க எவ்வளவு போற பிள்ளைகள்? அப்ப ரோ மெட்டீரியல் அப்ப 6 போற மூலப்பொருள் எவ்வளவு? 1000. எவ்வளவு பெரிய போற பிள்ளைகள்? 20 ரூபாய். 20,000. அதே மாதிரி லேபர் அண்ட் ஓவர்ஹெட் காஸ்ட் பிள்ளைகள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஊழியம் மற்றும் மேந்தல் ரெண்டு கூட்டுத்தொகை வந்து கன்வர்ஷன் காஸ்ட் சொல்லுவாங்க. உருமாற்றல் கிரியம் என்று சொல்லுவான் பிள்ளைகள். அப்ப உருமாற்றல் கிரியம் என்று சொன்னால் யாராக இருப்பார்? அங்க 2 பேர் இருப்பீங்க. ஞாபகம் யார் யாரு? ஒரு ஊழியமும் மற்றது மேந்தலைகள். ஊழியம் மற்றும் மேந்தலைகளின் கூட்டுத்தொகை எதற்கு சமனாக இருக்கும்? உருமாற்றலுக்கு சமனாக இருக்கும். லேபர் அண்ட் ஓவர்ஹெட்ஸ் இஸ் ஈக்குவல் டு கன்வர்ஷன் காஸ்ட். அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளும். ரைட். அப்ப அது போது லேபர் அண்ட் ஓவர்ஹெட்ஸ் பந்தங்களுக்கு டோட்டல் தரப்படுறது 25,500. 25,500. அதே மாதிரி பார்த்தா ஆக்சுவல் லாஸ் வாஸ் எக்ஸ்பெக்டட். ரைட். இப்ப பாருங்க, இப்ப நாங்க போட வேண்டிய விஷயத்த போட்டுருக்கோம். நீங்க இப்ப என்ன செய்யணும் சொன்னா வெளியில வந்தோம்னா முக்கியமான இன்னொரு ஆள் பார்க்க போறோம் பிள்ளைகள். இப்ப எங்களுக்கு இன்புட்ஸ் எவ்வளவு? உங்களுக்கு இன்புட்ஸ் எவ்வளவு சொல்லப்பட்டிருக்கு பிள்ளைகள்? 1000 இன்புட்ஸ் வந்து பிள்ளைகள் 1000 இருக்க போற. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் இதுல வந்து நார்மல் லாஸ் எவ்வளவு சொல்லப்பட்டிருக்கு? 10% சொல்லப்பட்டிருக்கு. 100 கழிக்கப்படும். இந்த 900 இது 900. இந்த 900க்கு ஒரு பேர் சொல்லுவோம் பிள்ளைகள். ஒன்றுமே இல்லாத சந்தர்ப்பத்தில் இந்த 900 எக்ஸ்பெக்டட் அவுட்புட், எதிர்பார்த்த வெளியீடு சொல்லுவோம். இப்ப இந்த 900க்கு என்ன பேர் வரப்போகுது பிள்ளைகள்? எக்ஸ்பெக்டட் அவுட்புட். அதனால பாருங்க இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் ஒரு வேர்ட் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க, கிளியரா யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க பிள்ளைகள். actual loss was as expected. பிள்ளைகள் இப்ப இந்த actual loss அடுத்த விஷயம் அடுத்த கன்செப்ட் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்த கன்செப்ட் என்ன ஞாபகத்துக்கு வரணும் பிள்ளைகள்? இந்த actual loss உண்மையான நட்டம். actual loss இப்ப அடுத்த நாங்க கன்செப்ட் இதான் உண்மையான நட்டம். என்ன பிள்ளைகள்? இங்க ஒரு கன்செப்ட் ஞாபகம். actual loss வந்து பிள்ளைகள் எக்ஸ்பெக்டட் லாஸை விட கூடவாக இருக்குமாக இருந்தால் உண்மையான நட்டம் வந்து பிள்ளைகள் எதிர்பார்த்த நட்டத்தை விட கூடவாக இருந்தால் அங்க இன்னொரு நட்டம் பெறுவார். அதாவது அப்நார்மல் லாஸ். அடுத்த தான் படிக்க போறோம்.
ஞாபகம் வச்சுக்கொள்ளும். அப்ப ஆக்சுவல் லாஸ் வந்து பிள்ளைகள் எக்ஸ்பெக்டட் லாஸை விட கூடவாக இருந்தால் அந்த வித்தியாசம் என்னவாக இருப்பார் பிள்ளைகள்? அப்நார்மல் லாஸ். எது? அதாவது அசாதாரண நட்டம் அல்லது எதிர்பாராத நட்டம். மாறி ஆக்சுவல் லாஸ் வந்து எக்ஸ்பெக்டட் லாஸை விட குறைவாக இருந்தால் வித்தியாசம் அப்நார்மல் கெயின், அசாதாரண நயம் அல்லது அசாதாரண லாபம் சொல்லும். அப்ப உங்களுக்கு கிளியரா விளங்கி இருக்கும். ரெண்டு லாஸ் உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல கலைக்கப்படும். ஒன்னு என்ன? எக்ஸ்பெக்டட் லாஸ். கட்டாயம் எக்ஸ்பெக்டட் லாஸ் கட்டாயம் எழுதுவோம். ரெண்டாவது ஆக்சுவல் லாஸ். அப்ப எக்ஸ்பெக்டடும் ஆக்சுவலும் சமனாக இருந்தால் தனிய சாதாரணத்தை மட்டும்தான் பெற போகும். எக்ஸ்பெக்டடை விட ஆக்சுவல் கூடவாக இருந்தால் வித்தியாசம் அசாதாரண நட்டம், அப்நார்மல் லாஸ் வருவேன். எக்ஸ்பெக்டடை விட ஆக்சுவல் குறைவாக இருந்தால் அங்கே அப்நார்மல் கெயின் வருவார், அசாதாரண லாபம். இந்த கணக்கப்பட்டிருக்கும் சொல்லியிருக்காங்க வடிவா எக்ஸ்பெக்டடும் ஆக்சுவல் அப்படி இருக்க போலாம், சமனாக இருக்க போகுது. ஒரு வேற நட்டமோ லாபமோ வேற ஒன்றுமே இல்லை என்று அர்த்தம். ஆகவே நாம் இந்த கணக்குக்குள்ள வந்தோம்னா அப்ப அவுட்புட் தெரியுமா? உங்களுக்கு செய்து வச்சிருக்கோம். என்ன எவ்வளவு அவுட்புட்? 900. இந்த நார்மல் லாஸ் போனப்ப அவுட்புட் 900. சோ நார்மல் லாஸ் தெரியும் 100. இதை வந்து இங்க பக்கம் போடுறோம். விளங்குறா? இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்டா, எங்களுடைய கன்வர்ஷனுக்குரிய விஷயத்துக்கு வர போறோம். ப்ராசஸ் காஸ்ட கண்டுபிடிக்க போற விஷயம். அப்ப அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க பிள்ளைகள். இங்க யார கண்டுபிடிப்பாங்க? அதற்காக 1 கிலோகிராமுக்குரிய காஸ்டா இருக்கிறா. இப்ப நாங்க அதற்கு ஒரு பேர் சொல்லுவோம் பிள்ளைகள், காஸ்ட் பெர் யூனிட் என்றால் அளவொன்றிற்கான கிரை. இங்க நாங்க யார கண்டுபிடிக்க போறோம் பிள்ளைகள்? காஸ்ட் பெர் யூனிட், அளவொன்றிற்கான கிரயம். இந்த அளவொன்றிற்கான கிரயத்துக்கு என்ன ஃபார்முலா பிள்ளைகள்? டோட்டல் ப்ராசஸ் காஸ்ட், மொத்த செயல்முறை கிரை. டோட்டல் ப்ராசஸ் காஸ்ட், மொத்த செயல்முறை கிரை. டோட்டல் ப்ராசஸ் காஸ்ட், மொத்த செயல்முறை கிரை. அதன் கீழ் இன்புட் மைனஸ் நார்மல் லாஸ், இன்புட் மைனஸ் நார்மல் லாஸ், உள்ளீடு சய சாதாரண நட்டம். அப்ப எப்பயுமே ஞாபகம் வைத்துக் கொள்ளணும் பிள்ளை. அளவொன்றுக்கான செயல்முறை கிரியத்துக்கு என்ன சமன்பாடு பிள்ளைகள்? டோட்டல் ப்ராசஸ் காஸ்ட், மொத்த செயல்முறை கிரை. அதன் கீழ் உள்ளீடு சய சாதாரண நட்டம், இன்புட் மைனஸ் நார்மல் லாஸ். இப்ப ஞாபகப்படுத்திக் கொள்ளணும் பிள்ளைகள். இப்ப மொத்த செயல்முறை கிரியத்துக்கு வந்தோம்னா பிள்ளைகள் 45,500. மொத்த செயல்முறை கிரியத்துக்கு வந்தோம்னா எவ்வளவு வரப்போகுது பிள்ளைகள்? 45,500 வரப்போகுது பிள்ளைகள். மொத்த செயல்முறை கிரியை 45,500. இப்ப எவ்வளவு கொண்டு போகணும்? மொத்த செயல்முறை கிரியை 45,500. இந்த கணக்குல வந்து பிள்ளைகள் இன்னொரு கலைக்கப்பட்டிருக்கு பாருங்க. இந்த கணக்கு இன்னொரு விஷயத்தை பற்றி கலைக்கப்பட்டிருக்கு. என்ன கலைக்கப்பட்டிருக்கு? இந்த நார்மல் லாஸ் வந்து நாங்க எவ்வளவுக்கு விற்கலாமா? அனிமல் கம்பெனிக்கு 5 ரூபாய்க்கு விற்கலாமா? வந்தா நார்மல் லாஸோட யார் வந்து இருக்கிறார்? இங்க எங்களுக்கு ஸ்கிராப் பண்ணதால் வந்து இருக்கிறார் பிள்ளை. எச்எப் பரிமதி அல்லது ஒடிவு பரிமதி வந்து. அப்ப நான் அது உங்களுக்கு ஓல்ரெடி விளங்கப்படுத்தினா அந்த ஸ்கிராப் வந்தா, இதுதான் நாங்க வாடிக்கையாளருக்கு தாக்கல் செய்ய போறோம். ஏண்டா ஸ்கிராப் வந்தா ஒரு வருமானம் பெறும். அந்த வருமானம் வந்து எதை குறைக்கும்? காஸ்டா குறைக்குமா இல்லையா? ஆகவே பாருங்க, ஸ்கிராப் வரைக்க ஃபார்முலா சின்னதா சேஞ்ச் ஆகுது பாருங்க. ஸ்கிராப் வரைக்க டோட்டல் ப்ராசஸ் காஸ்ட் வந்து ஸ்கிராப்பால என்ன செய்ய போகுது? குறைய போகுது. சோ டோட்டல் ப்ராசஸ் காஸ்ட் மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ. டோட்டல் ப்ராசஸ் காஸ்ட் மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ பிள்ளைகள். எப்ப மைனஸ் பண்ணப்படும்? ஸ்கிராப் இருக்கே. ஸ்கிராப் இல்லாம கணக்கு வந்தா, நார்மலா கணக்கு வந்தா டோட்டல் ப்ராசஸ் காஸ்ட், மொத்த செயல்முறை கிரியத்தின் கீழ் இன்புட் மைனஸ் நார்மல். இப்ப ஸ்கிராப்போட வரைக்க சமன்பாடு கொஞ்சம் விரிவடையுது பாருங்க. என்ன? டோட்டல் ப்ராசஸ் காஸ்ட் மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ, மொத்த செயல்முறை கிரயம் சய எச்எப் பெறுமதி, அதன் கீழ் இன்புட் மைனஸ் நார்மல், உள்ளீடு சய சாதாரண. இப்ப எச்எப் பெறுமதியை கண்டுபிடிப்போம். ஏண்டா எங்களுக்கு தெரியும் எதனால எச்எப் பெறுமதிக்கு விற்கலாம். நார்மல் லாஸ் தான் விற்கிறோம் சொல்லிருக்காங்க கணக்கு. 100 கிலோகிராம், 1 கிலோகிராம் எவ்வளவு படி விற்க போறோம்? 5 ரூபாய் படி விற்க போறோம். 100 தர 5, 100 தர 5. இதன் கீழ் இன்புட் தெரியும் 1000 100, 1000 100. ஆகவே இங்க வந்தோம்டா 45,500 500 போனா 45,000. 45,000 பெற போற. அதற்கு 1000 மைனஸ் 100 வந்து பிள்ளைகள் 900. ரெண்டாம் எவ்வளவு பெற போறார்? இப்ப எங்களுக்கு எவ்வளவு பெற போறார்? 9,545 50 ரூபாய். சரியா பிள்ளைகள்? இப்ப அடுத்து எவ்வளவு வர போறா? இதான் கேட்டுட்டேன் 50 ரூபாய். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? கணக்கு வலன் பண்ணி முடிச்சு காட்டும்.
எப்படி முடிக்கலாம்டா இந்த 50 ஞாபகம் வச்சுக்கணும் யார் இதான வெளியீடு ஒரு வாடிக்கையாளருக்கு அவருக்குரிய 900 தான் கொடுப்போம் 900 எவ்வளவு அப்படி கொடுக்க போறோம் 50 ரூபாய் அப்படி கொடுக்க போறோம் சோ 50 இங்க பெருக்கினா வர போதீங்க 45,000 இது 9 5 40 இப்ப இவங்க வந்து நோபல் லாஸ் வந்து என்ன மதிக்கு இருக்க போகுது 5 ரூபாய் போய் இருக்க போகுது சோ 5 500 பாருங்க இப்ப நம்ம போட்டு ரெண்டுமே இவர் 1000 இவர் 45,500 இவர் 1000 அப்ப கணக்குல வந்து பிள்ளைகள் குவாண்டிட்டி ரெண்டு சமப்படணும் வேல்யூ ரெண்டு சமப்படணும் சோ இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்கள் பிள்ளைகள் நோட் பண்ணிக்கொள்ளுங்கள் நோட் பண்ணிருப்பீங்க நம்பர் அப்படியே டியூன் காலத்தை நோக்கி மூவ் பண்ணுவோம் பிள்ளைகள் யாராவது டைம் வேணுமா நோட் பண்றதுக்கு அடுத்த நோக்கி மூவ் பண்ணுவோம் பிள்ளைகள் abnormal loss ரெண்டாவது டேர்ம்ஸ் நார்மல் லாஸ் உங்களுக்கு விளங்கி இருக்கும் ரெண்டாவது abnormal loss வாரம் பிள்ளைகள் பாருங்க abnormal loss அசாதாரண நட்டத்துக்கு வருவோம் பிள்ளைகள் actual loss will be higher than the normal loss at some times அதாவது சொல்றது உங்களுக்கு ஆல்ரெடி தான் இப்ப உண்மையான நட்டம் சாதாரண நட்டத்தை விட கூடவாக இருந்தால் வித்தியாசம் அசாதாரண நட்டம் அது ஃபார்முலா பாக்குறான் இங்க சொல்றான் actual loss will be higher than the normal loss at some times சில வேளைகளில் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த நட்டத்தை விட உண்மையாக ஏற்படக்கூடிய நட்டம் கூடவாக இருக்கு சின்ன ஒரு உதாரணம் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இப்ப நாங்க வந்து ஒரு புதுசா ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்றோம் அந்த மெட்டீரியலை இப்ப நல்ல உதாரணம்டா இப்ப எனக்கு தெரிஞ்ச பிள்ளைகள் இப்ப என்னுடைய பேட்சுக்கு முதல் பேட்ச்ல பாஸ் அவுட் ஆகி யூனிவர்சிட்டியில பாஸ் அவுட் ஆகி அப்ப அவர் வந்து என்ன செய்வாருன்னு சொன்னா கவர்மெண்ட் ஜாபுக்கு போக விரும்பாம தனி ஒரு பிரஸ் வந்து ரன் பண்ணிக்கிறது அப்ப அந்த பிரஸ் ரன் பண்ணிக்கிட்டு கேட்க அப்ப நான் அவர்கிட்ட வந்து என்ன செய்வேன் அதிகமாக இந்த டியூட்டரி நோட்ஸ் அடிக்க கொடுப்பேன் அப்ப ஒரு நாள் போய் அவர்கிட்ட சில டியூப்ஸ் பிரிண்ட் எடுக்க வைக்க பிள்ளைகள் அப்ப நான் அவரை கேட்டேன் இப்ப நீங்க பாத்தீங்க அவர் நல்ல மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம் கிட்டத்தட்ட போட்டோ காப்பி அடிக்கப்படுற பேப்பர்ல வந்து பிள்ளைகள் 70 80 60 எல்லாம் வந்து கிராம் சைஸ்ல வந்து பிள்ளைகள் என்ன செய்ய போதும் இந்த பேப்பரோட சைஸ் இருக்கு இப்ப நான் கேட்டேன் வேற வேற பிரிண்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நான் என்ன நினைக்கிறேன் வேற வேற பிரிண்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 60 கிராம் அப்படி போட்டா கண்ணாடி பேப்பர் தட்டி விட்டா பிள்ளைகள் பிரிண்ட் இருக்கிறதெல்லாம் கொண்டு வரும் லாஸ்டா இப்ப நீங்களே நீங்க இவ்வளவு குவாலிட்டியா போடுறீங்க அவர் எனக்கு சின்ன உதாரணம் சொன்னேன் இப்ப தான் அந்த இதை குழந்தைங்க போட்டேன் இந்த மிஷின் என்ன செய்யும் ஒரு 15-20 பேப்பரை சுத்தும் சுத்தேக நடக்க போகுது எனக்கு அந்த பேப்பர் காசு நட்டமாக்கும் அதை விட நல்ல மெட்டீரியல் போட்டு செய்யணும்டா ஏன்னா மிஷினும் பழுதா போவாது வரக்கூடிய அவுட்புட்டும் குவாலிட்டியா இருக்கும் கஸ்டமர் என்ன செய்வேன் தேடி வருவீங்க இப்ப இதால எனக்கு எந்த பிரச்சனை அதை போடுறதை விட எல்லாமே ஒரே அளவுக்கு தான் வர போகுது அதை விட இதுல செய்து போட எனக்கு நன்மதிப்பு என்ன செய்யும் கூடவாக வருமண்டா வரும் நாங்க சில சந்தர்ப்பங்கள் வந்து நாங்க பயன்படுத்தக்கூடிய மெட்டீரியல் வந்து எதிர்பார்த்ததை விட கூட கட்டத்துக்கு போயிடும் சில மெட்டீரியல்ஸ் நாங்க மாத்தி பயன்படுத்தப்படுகிறீங்க மூலப்பொருட்கள் அப்ப சில அப்ப எல்லா சந்தர்ப்பத்திலையும் எதிர்பார்த்த நட்டமும் உண்மையான நட்டமும் சமனாக இருக்க மாட்டேங்குது அப்ப எதிர்பார்த்த நட்டத்தை விட சில சந்தர்ப்பங்கள் என்ன போது பிள்ளைகள் உண்மையான நட்டம் கூடவாக இருக்கும் அப்ப அங்க யார் வருவார் எதிர்பார்த்த நட்டத்தை விட உண்மையான நட்டம் கூடவாக இருக்க யார் வருவார் என்றா அப்நார்மல் லாஸ் வருவார் அசாதாரண நட்டம் வருவார் அப்ப இந்த அசாதாரண நட்டத்தை வந்து பிள்ளைகள் நிறுவனம் வந்து யாருக்கு சாட்டுதல் செய்ய இயலாது வாடிக்கையாளருக்கு சாட்டுதல் செய்ய முடியாது ஏனென்றா நார்மல் லாஸ் வந்து உற்பத்திக்கு முன்னர் தான் தெரியும் தீர்மானிக்கும் அது நாங்க முதலே இவ்வளவுதான் உங்களுக்கு நட்டம் சோ இதை இவ்வளவு காசை நீங்க பொறுப்பேற்கும் பிறகு உற்பத்தி செய்து வரக்கூடிய நட்டத்தை வாடிக்கையாளர் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அவன் எவ்வளவு காசு கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியா இருக்கிறான் நட்டம் வந்து நிறுவனம் தான் தாங்கிக் கொள்ளும் அப்ப ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் பிள்ளைகள் அப்ப நோட் பண்ணி வச்சுக் கொள்ளுங்கள் அசாதாரண நட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னண்டா ஒன்று ஆக்சுவல் லாஸ் ஹையர் தேன் தி எக்ஸ்பெக்டட் லாஸ் உண்மையான நட்டம் எதிர்பார்த்த நட்டம் அல்லது சாதாரண நட்டத்தை விட கூடவாக இருக்கும் அது முதலாவது விஷயம் ஆக்சுவல் லாஸ் higher than the expected loss and different என்னவாக இருக்கும் வித்தியாசம் abnormal loss அசாதாரண நட்டமாக இரண்டாவது பிள்ளைகள் abnormal loss cannot be transferred to customer அசாதாரண நட்டம் வாடிக்கையாளருக்கு சாட்டுதல் செய்ய
முடியாது. விளங்குதா பிள்ளைகள்? இப்ப சாட்டுதல் செய்த அவன் அந்த ஓடப்ப எடுக்காம விட்டுட்டு போயிடுவான். நான் இவ்வளவு காசு கொடுத்து ரெடியா இருக்கும், கட்டத்தை கட்டையில மட்டும் பணத்தை கட்டம். அப்ப ஞாபகப்படுத்திக் கொள்ளணும் பிள்ளைகள். அப்ப ஆக்சுவல் லாஸ் வந்த பிள்ளைகள் எக்ஸ்பெக்டட் லாஸ் விட கூடவாக இருந்தால் வித்தியாசம் அசாதாரண அப்நார்மல் லாஸ் ஆகி இருக்கு. அப்நார்மல் லாஸ் cannot be transferred to கஸ்டமர். வாடிக்கையாளருக்கு சாட்டுதல் செய்ய முடியாத ஒரு நட்டம் அசாதாரண நட்டமாக இருக்கும் பிள்ளைகள். அதையும் ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். அப்படி இருக்க வாங்க. அப்ப இரண்டாவது நட்டத்தின் கன்செப்ட் கிளியரா விளங்கி இருக்கும் நம்புறேன். அப்படியே வாங்க. அப்படி அப்ப இது எப்படி ஏற்படும் இந்த அசாதாரண நட்டங்கள் எப்ப ஏற்படும் சொன்னா, இப்ப அதுக்கான ரீசன் கூட போட்டு பாருங்க. ஆக்சிடென்ஷியல் இன்சிடென்ட். இப்ப திடீர்னு பிள்ளைகள், இப்ப நாங்க ஒரு பிரிண்டர்ஸ் வச்சிருக்கேன், நான் ஒரு பிரிண்டர்ஸ் வச்சிருக்கேன் வைப்போம். இப்ப நான் வந்து 4 கலர்ல பிரிண்ட் பண்றேன். திடீர்னு பவர் கட் ஆயிடுச்சு. இப்ப ஜஸ்ட் பவர் கட் ஆகுறது எல்லாம் உங்களுக்கு அடிக்கடி பவர் கட் ஆகும். மெயின் ஆகுது என்னதுக்கு ஆகுதுன்னு கூட இல்லாம பவர் கட் ஆகும். அப்ப இன்னொரு அசம்ஷன் இது இல்ல, இப்ப இன்ஜின் இல்ல, அதாவது கரண்ட் திருப்பி டிரான்ஸ்பர் பண்ணக்கூடிய மெஷின் இல்ல. ஏண்டா பிரிண்ட் ஆகிக்கிறதுக்கு அரவாசல ஸ்டக் ஆன பிள்ளைகள் திருப்பி என்ன செய்யாது, என்னால அந்த மெஷின் திருப்பி இருக்காது. அப்ப அவ்வளவு நட்டம் ஆக்சிடென்ஷியல் இன்சிடென்ட்ஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா சொன்னா இன்ஃபீரியர் ரோ மெட்டீரியல்ஸ், இழிவான மூலப்பொருட்கள். அதான் நல்ல உதாரணம். இந்த போட்டோ காப்பிக்கு சொன்னேன். இப்ப தரமுறைந்த மூலப்பொருட்களை பயன்படுத்துகிற வந்து பிள்ளைகள் சேதாரங்கள் என்ன இருக்கும், அதிகமாக இருக்கு. நான் ஆல்ரெடி வேரியன்ஸ்லயே படிச்சிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி ஹேர்லெஸ் எம்ப்ளாயீஸ் காஸ் அப்நார்மல் லாஸஸ். இப்ப பாத்தீங்கன்னா சில ஆர்கனைசேஷன் எடுத்தோம்னா பொஸ் இருக்கேக்க நல்ல ஹேர்ஃபுல்லா வேலை செய்வான். பொஸ் வழியில போயிட்டாருன்னா என்ன செய்வாங்க, மெட்டீரியல் தூக்கி எறிவாங்க. அது உடையிற தூக்கி எறிஞ்சிருப்பாங்க. அப்ப அதாவது நட்டங்கள் வரக்கூடிய அளவு கூடவாக இருக்கும் பிள்ளைகள். அதே மாதிரி பாருங்க, அப்நார்மல் லாஸ் இஸ் அன்அவாய்டபிள். பாருங்க, இதை நாங்க வந்து பிள்ளைகள் தடுக்க முடியாது. விளங்குதா பிள்ளைகள்? சாரி, அப்நார்மல் லாஸ் இஸ் அவாய்டபிள், தடுக்கக்கூடியது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எஃபெக்ட் ஆஃப் நார்மல் லாஸ் அண்ட் அப்நார்மல் லாஸ் இஸ் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள். நார்மல் லாஸ் உற்பத்திக்கு முன்னரே வரக்கூடிய பிள்ளைகள் அதை தடுக்கலாம். அதால அன்அவாய்டபிள் லாஸ் பாக்கலாம். இது அவாய்ட் பண்ணலாம். என்ன அவாய்ட் பண்ணலாம்? இன்ஃபீரியருக்கு பதிலா குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் பயன்படுத்தலாம். அதே மாதிரி ஊழியருக்கு நல்ல சூப்பர்வைசர்ஸ் வச்சிருந்தோம்னா அவையில ஹேர்லெஸ் இல்லாம போகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் நல்ல மெஷினரி கரண்டிக்க போகணும். இலங்கை எப்படி தெரிஞ்சா எப்படி தெரிஞ்சா நாங்க அதுக்கு ப்ரீகாஷனரி ஆக்ஷன், முன்கூட்டியே இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி வச்சு ஆட்டோமேட்டிக் டெக்னிக்ஸ் வச்சிருந்தோம் இதுல தவிர்த்து கொள்ளலாம் பிள்ளைகள். சரிதானே? Even though the effect of normal loss is borne by the rest of the production, effect of the abnormal loss borne to be borne by the rest. பாருங்க, இது என்ன சொல்றாங்கடா, நார்மல் லாஸ் வந்து பிள்ளைகள் வாடிக்கையாளருக்கு சாட்டுதல் செய்யலாம். ப்ரொடக்ஷன் யாருக்காக செய்ய போறோம்? வாடிக்கையாளர். ஆனால் அப்நார்மல் லாஸ் வந்து பிள்ளைகள் நாங்க யாருக்கு சாட்டுதல் செய்ய முடியாது? வாடிக்கையாளருக்கு சாட்டுதல் செய்ய முடியாது. அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளும். As same as success finished production, abnormal loss is also calculated for its cost incurred, right? It means the cost to value the quality product used to value the abnormal loss as well, right? இப்ப இந்த உதாரணத்துல வச்சு பார்ப்போம் பிள்ளைங்களா. எக்ஸாம்பிள் நம்பர் 2 சொல்லப்பட்டு பாருங்க. If the actual production of the above food manufacturing company was 850 kilograms, right? அப்ப உண்மையானது வந்து பிள்ளைகள் 850 kilograms. சோ நான் இந்த கணக்கு செய்வாரு. இப்போ 1 கிலோகிராம் உள்ள பாப்போம். சரி, அப்ப இது பாதிப்போம். இது அப்ப இதுல சின்ன மாற்றம் பெற போகுது பிள்ளைகள். சின்ன மாற்றம் பெற போகுதுங்க. ரைட், இப்ப மாதிரி இவரை போடுறோம். இப்ப அவுட்புட் இப்ப எவ்வளவு சொல்லப்பட்டிருக்க பிள்ளைகள்? 900 இல்ல, இப்ப 850. அப்ப இவர் வந்து எவ்வளவு வர போற? இவர் 850. இவர் எவ்வளவு வர போற பிள்ளைகள்? 850. ஆனா உங்களுக்கு ஒரு கன்செப்ட் சொன்னா ரெண்டுமே பேலன்ஸ் பண்ண போறோம். இவர் 1000, இவர் 850 100, மிச்சம் 50 என்னவாக இருக்க போறார் பிள்ளைகள்? அப்நார்மல் லாஸ், அசாதாரண நட்டம். இப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதுல வச்சு கண்டுபிடிச்சாங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இன்புட் உள்ளீடு, இன்புட் எவ்வளவு? 1000. உள்ளீடு வந்து பிள்ளைகள் எவ்வளவு வர போகுது? 1000 வர போகுது. மைனஸ் நார்மல் லாஸ் வந்து 10 வீதம், 100 கழிப்பம் 900 வரும். இவர் இப்படி இருக்கு. இப்ப இங்க பாப்போம், இன்புட் எவ்வளவு பிள்ளைகள்? 1000. உள்ளீடு வந்து பிள்ளைகள் 1000. இப்ப அவுட்புட் எவ்வளவு வந்து பிள்ளைகள்? வெளியீடு வந்து பார்த்தோம்னா 150. 150 என்ன பிள்ளைகள்? ஆக்சுவல் லாஸ், உண்மையான நட்டம். இப்ப நாம பாப்போம், ஆக்சுவல் லாஸ் 150, எக்ஸ்பெக்டட் லாஸ்
180 எதிர்பார்த்து 100. அப்ப 50 என்ன பிள்ளைகள் அப்நார்மல் லாஸ். 50 என்ன வரப்போகுது பிள்ளைகள்? இந்த 50 அசாதாரண நட்டமாக வரப்போகுது பிள்ளைகள். இந்த 50 அல்ல இன்னொரு விதமா பார்க்கலாம். இதை நோட் பண்ணுங்க. முதல்ல ஸ்டெப் இதை நோட் பண்ணுங்க. அடுத்த சொல்லிட்டா mic open and open. சரியா பிள்ளைகள்? இப்ப என்ன இப்ப இந்த இதோட வே இப்படி கண்டுபிடிக்க ஆக்சுவல் லாஸ் எடுப்போம், எக்ஸ்பெக்டட் லாஸ் எடுப்போம், ரெண்டையும் கம்பேர் பண்ணிப்போம். இன்னொரு வேயை பார்க்க பிள்ளைகள் பாருங்க. இன்னொரு வேயை பார்க்கலாம். இப்படியே பாருங்க. இப்ப இன்புட்ஸ் வந்து 1000 நார்மல் லாஸ் தாழ்ச்சி. இப்ப இவருக்கு நான் ஒரு வேர்ட் சொன்னா உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் அவுட்புட் சொன்னா எக்ஸ்பெக்டட் அவுட்புட் எக்ஸ்பெக்டட் அவுட்புட் இங்க இது கீழே ஆக்சுவல் அவுட்புட்டை கொண்டு வரும். ஆக்சுவல் அவுட்புட் எவ்வளவு உண்மையா கணக்கா சொல்லிக்கலாம் 850 இல்லையா? ஆக்சுவல் அவுட்புட் 850. 50 வந்து அப்நார்மல் லாஸ். எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டை விட ஆக்சுவல் அவுட்புட் குறைவாக இருந்தால் வித்தியாசம் என்னவாக இருக்க போறது? அப்நார்மல் லாஸ். ரெண்டு விதமா பார்க்கலாம். எக்ஸ்பெக்டட் அவுட்புட் எடுத்து அது ஆக்சுவல் அவுட்புட்டோட கம்பேர் பண்ண ஆக்சுவல் அவுட்புட் குறைவாக இருந்தால் வித்தியாசம் அப்நார்மல் லாஸ் ஆகும். அல்லது ஆக்சுவல் லாஸை விட எக்ஸ்பெக்டட் லாஸ் குறைவாக இருந்தாலும் வித்தியாசம் என்னவாக இருக்க போகுது பிள்ளைகள்? அப்நார்மல் லாஸ். எக்ஸ்பெக்டட் லாஸை விட ஆக்சுவல் லாஸ் கூடவாக இருந்தாலும் அப்நார்மல் லாஸ். விளங்குதா பிள்ளைகள்? இப்ப அதே மாதிரி தான். இப்ப இவன் எடுத்துட்டோம். இவரை போட்டோம். நீங்க ரொம்ப விஷயம் பார்க்க காஸ்ட் பெர் யூனிட் அலகொன்றிற்கான கிரயம். காஸ்ட் பெர் யூனிட் அலகொன்றிற்கான கிரயம் ஃபார்முலா தெரியும் பிள்ளைகள். டோட்டல் ப்ராசஸ் காஸ்ட். இதான் ஈக்குவேஷன். அது என்ன சிச்சுவேஷன் இருந்தாலும் பரவாயில்லையா? மொத்த செயல்முறை கிரயம் அதன் இன்புட் மைனஸ் நார்மல் லாஸ். உள்ளீடு சாதாரண நட்டம். இன்புட் மைனஸ் நார்மல் லாஸ். உள்ளீடு சாதாரண நட்டம். இப்ப இந்த கணக்குல ஸ்கிரப் இருக்கு பிள்ளைகள். உங்களுக்கு நாங்க பார்த்தோம். அதே கணக்கு கண்டினியூவான பிள்ளைகள். அவுட்புட் மட்டும் மாத்திரம் 900 மட்டும் இருந்தது. இப்ப எவ்வளவு மாத்திரம் 350 மாத்திரம். இப்ப இங்க ஸ்கிரப் இருந்தா கட்டாயம் ஸ்கிரப் காலிவடும் இல்லையா? என்ன அது நாங்க ஓடி பார்த்திருக்கோம். வித்து காசாக்குற வாடிக்கையாளருக்குரிய செலவுல இருந்து நான் கட்டாயம் கழிக்கும். சோ டோட்டல் ப்ராசஸ் காஸ்ட் இங்க இருக்கிற 45500. 45500 ஸ்கிரப் நாங்க ஓடி பார்க்கலாம். 100 தர 5 இன்புட் எவ்வளவு? 1000 மைனஸ் நார்மல் லாஸ் 100. இப்ப கலவையில ஒரு குழப்பம் வரும். ஏன் அப்நார்மல் லாஸ் வரைக்க அப்நார்மல் லாஸ் கழிக்கல இதுல இருந்து? இது வந்து காஸ்ட் பெர் யூனிட் வாடிக்கையாளருக்குரிய செலவு. வாடிக்கையாளருக்குரிய செலவு பிள்ளைகள். வாடிக்கையாளருக்குரிய செலவு சொல்ல அவனுக்கு சான்றிதழ் செய்யறத கழிச்சு போட்டு வாரதை மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளலாம். அப்நார்மல் லாஸ் நாங்க வாடிக்கையாளருக்கு சான்றிதழ் செய்யல. அந்த 50 அது நிறுவனம் தான் ஏற்றுக்கொள்ளும். ஆகவே வாடிக்கையாளருக்கு சான்றிதழ் செய்ய 100 மட்டும்தான் எங்களால கழிக்க முடியும். அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. அப்நார்மல் லாஸோ அப்நார்மல் கெயினோ வந்தால் வாடிக்கையாளருக்கு சான்றிதழ் செய்யப்படாது. வாடிக்கையாளருக்கு சான்றிதழ் செய்யப்படும் நார்மல் லாஸ் மட்டும்தான் இங்க இருந்து கழிக்கப்படும். அதை கிளியரா ஞாபகம் வச்சுக்கணும். ஆகவே 45000 கீழ் 900 எவ்வளவு வரப்போகுது? 50 ரூபா தான் வரப்போகுது. 45000 கீழ் 900 அதே விட தான் வரப்போகுது. 50 ரூபா தான் வரப்போகுது. ஆனால் அது இந்த கணக்குல போகக்கூடிய தாக்கம் வித்தியாசம். இப்ப 50,000 250 எவ்வளவு வரப்போகுது பிள்ளைகள்? அவுட்புட் கிடைக்க 50,000 250 42,500 42,500 இவர் 500. ஓகே. இப்ப பாருங்க. இப்ப அவுட்புட்டுக்கு இந்த 50,000 பெருக்கல. அவுட்புட்டுக்கு யாரால பெருக்கிறனோ அதே தான் அப்நார்மல் வேண்டாம். இதோட அவுட்புட்டா வந்திருந்தால் நான் எவ்வளவு கொடுத்துருப்பேன்? உற்பத்தி முடிஞ்சா கூட தெரியும் நட்டா வந்துட்டேன்னு சொல்லி. அப்ப 50,000 வித்திருப்பேன்.
இது அவுட்புட்டா வராதபடியா எனக்கு அந்த அவ்வளவு காசு நட்டம் என்ற வழிகாட்டுறதுக்காக அவுட்புட்டுக்கு என்ன பருமதியால பெருக்கப்படுமோ அதே பருமதி யாருக்கும் பெருக்கப்படும், அப்நார்மல் லாஸுக்கும் பெருக்கப்படும். சோ 50 50 2500, சோ 45,500 பேலன்ஸ் ஆகுது 45,500. விளங்குது அப்நார்மல் லாஸ் வர சிச்சுவேஷன். இன்னொரு விஷயம் பிள்ளைகள், இப்ப நார்மல் லாஸ் அப்நார்மல் லாஸ், அப்ப இந்த செயின் விளங்கிக்கணும், நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். ரைட், அப்படியே இது அடுத்த கன்செப்ட் வருவோம் பிள்ளைகள். அடுத்த கன்செப்ட் வந்தோம்டா ஷேர் பண்றேன். அப்நார்மல் கெயின், அசாதாரண லாபம் அல்லது அசாதாரண நயம். என்ன பாருங்க, if the actual loss is lower than the expected, அதாவது நாங்க அப்போ பாக்குறாங்க பிள்ளைங்க, actual loss வந்து expected loss விட higher ஆக இருந்தால் abnormal loss வரும். actual loss வந்து expected loss விட lower ஆக இருந்தால் abnormal gain வரும். ஞாபகம் வச்சுக்கொள்ளும், actual loss வந்து பிள்ளைகள் expected loss விட higher ஆக இருந்தால் abnormal loss வரும். actual loss வந்து expected loss விட குறைவாக இருந்தால் lower ஆக இருந்தால் abnormal gain வரும். In other words, abnormal loss is taking place in a situation where the actual production is higher than the expected. Expected output விட actual output கூடவாக இருந்தால் என்ன வரப்போகுது, abnormal gain வரப்போகுது. சிம்பிள். ரெண்டு விஷயம் சொல்றா, உங்க actual loss point of view பார்க்கலாம், ரெண்டாவது output point of view பார்க்கலாம். இதே கணக்கு வரும். If the actual production of the above food manufacturing company was 920 kilograms. So இந்த கணக்குல வந்தோம்னா பிள்ளைகள், அப்ப நார்மல் லாஸ் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி இல்லையா? நார்மல் லாஸ் ஆல்ரெடி தெரியும். normal loss already தெரியும். சோ திருப்பி நாம இன்புட் இன்புட் எவ்வளவு 1000, normal loss 10% இன்புட்டுக்கு. சோ 100. இது நான் ஒரு வேர்ட் சொல்றேன். இப்ப normal சிச்சுவேஷன்ல இதெல்லாம் என்ன மாதிரி இருப்ப, expected output ரைட். இப்ப normal loss எடுத்துட்டோம். ரெண்டு முதல்ல செய்து காட்டுறேன். இங்க வந்து பார்த்தோம்னா பிள்ளைகள், இன்புட் 1000, அவுட்புட் 920 என்றா 80 என்ன வர போகுது உங்களுக்கு, ஆக்சுவல் லாஸ். ஆக்சுவல் லாஸ் 80 வந்து பிள்ளைகள் உங்களுக்கு ஆக்சுவல் லாஸ். ஆனா நான் இந்த எக்ஸ்பெக்டட் லாஸ் நீங்க பார்க்க போறோம். எக்ஸ்பெக்டட் லாஸ் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு, எக்ஸ்பெக்டட் லாஸ் வந்து பிள்ளைகள் 100, ஆக்சுவல் லாஸ் வந்து பிள்ளைகள் 80. சோ 20 அப்நார்மல் கெயின். அப்நார்மல் கெயின் வர போகுது, அசாதாரண லாபம் பெற போறது. எதிர்பார்த்த நட்டம் 100, உண்மையான நட்டம் 80. ஆகவே 20 என்ன பிள்ளைகள், அசாதாரண லாபம், அப்நார்மல் கெயின். அல்லது இன்னொரு சிச்சுவேஷன் இதை நோட் பண்ணுங்க. முதல் அடுத்த சிச்சுவேஷன் நோட் பண்ணி காட்டுறேன் சார். முதலாவது எக்ஸ்பெக்டட், எக்ஸ்பெக்டட் நார்மல் லாஸ் தான் எக்ஸ்பெக்டட் லாஸ். அதாவது இது வந்து எக்ஸ்பெக்டட் அவுட்புட் விளங்கி இல்லை. 900 வந்து எக்ஸ்பெக்டட் அவுட்புட் தானே சார்? எக்ஸ்பெக்டட் அவுட்புட் எதிர்பார்த்த வெளியீடு. எக்ஸ்பெக்டட் அவுட்புட் அதனால இன்புட் மைனஸ் அவுட்புட் ஆக்சுவல் உண்மையான நட்டம். உள்ளீடு வெளியீடு கீழவார உண்மையான நட்டம். ஓகே. எக்ஸ்பெக்டட் லாஸ், எக்ஸ்பெக்டட் லாஸ் எதிர்பார்த்த நட்டம் 100, ஆக்சுவல் லாஸ் உண்மையான நட்டம் 80. தெரியும், எதிர்பார்த்த இடத்தை விட உண்மையான நட்டம் குறைவென்றா லாபம் பெற போற. அப்நார்மல் கெயின், அசாதாரண லாபம் 20. சரியா?
சோ ரெண்டாவது மெத்தட் செய்து காட்டுறேன். இப்ப எக்ஸ்பெக்டட் அவுட்புட் எடுத்துட்ட பிள்ளைகள் 900, எதிர்பார்த்த வெளியீடு எடுத்துட்டோம் 900. இனி ஆக்சுவல் அவுட்புட் உண்மையான வெளியீடு 920. எங்களுக்கு தியரி தெரியும், எதிர்பார்த்ததை விட உண்மையான வெளியீடு கூட விட லாபம் இருக்கும். நான் 900 தான் எதிர்பார்த்தேன், எனக்கு வந்தது 920. சோ 20 என்ன பிள்ளைகள்? அப்நார்மல் கெயின், அசாதாரண லாபம் அல்லது நயம் என்ற ஒரு விஷயம் இங்க பார்க்கிறோம். சரிதானே? இது அடுத்த மெத்தட். இப்ப இப்ப என்ன நடக்க போகுது பிள்ளைகள்? இது இந்த எல்லாமே ஒன்றுதான், ஆனா காட்சி அமைப்பு பதிய போற இதுல மட்டும் மாறப்போகுது. இப்ப பாருங்க, இப்ப அவுட்புட் உங்களுக்கு 920, இது 100 வாரிக்காக காட்டுது. இப்ப பாருங்க, இவன் இங்கால பக்கம் 1020 வாரம். இங்க நான் சொன்னான் ரெண்டுமே டேலி பண்ணுவோம். என்ன செய்யணும் பிள்ளைகள்? ரெண்டுமே வந்து என்ன செய்யணும்? டேலி பண்ணி பண்ணணும். சோ இங்க எவ்வளவு போறேன்? 1020. அப்ப அப்நார்மல் கெயின் வந்தால் டெபிட் சைட் வருவா. ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், அப்நார்மல் கெயின் வந்தால் எந்த சைட் வர போறார் பிள்ளைகள்? வரவு பக்கம் வர போறார், டெபிட் சைட் வர போறார் 20. இப்ப அப்பதான் டெலி பண்ணணும். அப்ப அப்நார்மல் லாஸ், நார்மல் லாஸ் ரெண்டும் கிரெடிட் சைட் உங்களுடைய அவுட்புட்டை குறைக்கும். அப்நார்மல் கெயின் வந்து அவுட்புட்டை கூட்டும். ஆகவே டெபிட் சைட் வர போறார். விளங்குதா பிள்ளைகள் சொல்ல வர விஷயம்? இவர் போட்டிங் இனி நாங்க வளமை மாட்டான் வளமை மாறி டோட்டல் காஸ்ட் எடுக்க போறோம் பிள்ளைகள். அதான் ஒன்றுக்கான கிரியம். சோ டோட்டல் ப்ராசஸ் காஸ்ட், அதாவது பேசிக்கான ஃபார்முலா இன்புட் மைனஸ் நார்மல் லாஸ். மொத்த செயல்முறை கிரியத்தின் கீழ் உள்ளீடு சாதாரண நட்டம். மொத்த செயல்முறை கிரியத்தின் கீழ் உள்ளீடு சாதாரண. இங்க ஸ்கிராப் இருக்கிறார். ஸ்கிராப் இருந்தால் வாடிக்கையாளர் கழிப்போம் ஸ்கிராப் வேல்யூ. மொத்த செயல்முறை கிரியத்துக்கு வந்த பிள்ளைகள் இப்போ போகுது 45,500. அதாவது மொத்த செயல்முறை கிரியம் இவர் 100 × 5 இது ஆல்ரெடி பார்த்துட்டோம். இன்புட் வந்து 1000, நார்மல் லாஸ் வந்து 100. 45,000 கீழ் 900, 50. எவ்வளவு வரப்போற பிள்ளைகள்? 50 வரப்போற. பாருங்க, எந்த சிச்சுவேஷன்ஸ்லயும் யார் மாறீங்க? இப்ப நார்மல் லாஸ் தனிய வரைக்கும் 50 ரூபாய் வந்தவர், நார்மல் லாஸ் சேர்த்து அப்நார்மல் லாஸ் வரைக்கும் 50 ரூபாய் வந்தவர், நார்மல் லாஸ் சேர்த்து அப்நார்மல் கெயின் வரைக்கும் 50 ரூபாய் தான் மாறும். யார் மாற மாட்டார்? இந்த காஸ்ட் பெர் யூனிட் மாற மாட்டார். ஆனா பதிய போற இடங்கள் வித்தியாசப்படும். இப்ப இந்த 50 ரூபாய் வந்து 920 பெருக்கப்படும். சோ 920 50 46,000. அது இவர் 500. சோ இப்ப 46,500. அதே மாதிரி தான் சொன்னான் அப்நார்மல். இப்ப எப்படியோ இந்த 20 வித்து காசாக்கு வர்றாரு. அப்நார்மல் லாஸ் வரைக்கும் நாங்க பெருக்க மாட்டோம். இங்கே 50 போகுது 1000. 46,500. 46,500. இன்றைய வகுப்புகளை நிறுத்திக்கொள்ளும் பேசிக் கன்செப்ட் பார்த்திருக்கோம். சோ அடுத்த டைம் உங்களுக்கு வரும். வீக்லி நான் 2 கிளாஸ் எடுப்பேன். சிலபஸை கவர் பண்ணலாம். சரி, ஓகே பிள்ளைங்க, ஆல் தி பெஸ்ட். அடுத்த கிளாஸ் வந்துருமா?